மைக்கை விட்டு போயிடலான்னு கை தட்டே. அதுக்கு 6 மீட்டர் உட்காந்து அலையை சொல்லுவோம். பாருங்க, இந்த பண்டிகை 2ஆம் நாள் உங்களை பார்ப்பதற்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு இந்த இடமே ஆனா நிறைய பாடல்கள் குரூப்ல நிறைய பாடல்கள் இருக்கிறாங்க. அதுதான் பண்ணா 6 மணிக்கு தொடங்கணும் மீட்டிங். 6 மணிலேருந்து ஜனம் வந்தா வரலாம் பாட்டு சேரை பார்த்து ஒரு இடத்துல சேரை பார்த்தே முடிச்சு வந்துட்டேன். வெறும் சேர் ஒரு ஆள் கூட இல்லை. அந்த பாஸ்டர் என்ன நூற்று மாதிரி பாருங்க, நூற்று மாதிரி மக்களே வரல, வெறும் சேரு. நானும் என்னுடைய கண்ணுக்கு வந்து எல்லாம் உட்காந்துக்கிற மாதிரி வந்து வெறும் சேரை பார்த்து பாட்டு. ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுங்க, 6 மணிக்கு தொடங்கிட்டு சேரை பார்த்து பாடிட்டு ஜனம் வந்து எனக்கு கொடுத்துருவோம் கை தட்டு. நல்ல பாட்டு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். கர்த்தருடைய நல்ல ஆராதனை செய்த அந்த பிள்ளைகளை நன்றி சொல்கிறோம். நல்ல இசை வாசிக்கிற பிள்ளைங்க நன்றி சொல்கிறோம். அந்த செய்த பாசமாக நன்றி சொல்கிறோம். அதற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். பாச வேணுகோபாலுக்கு நன்றி சொல்கிறோம். அவர் முதல் முறையாக அருமையான இந்த மீட்டிங்கும் இங்கே வந்து பார்த்துருக்கிறாரு. ஐயா நன்றி சொல்கிறோம். அதற்கு எல்லா தெய்வத்துக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அதுமாதிரி அன்பு சகோதரர் அவருக்கு கை கால் விலகலைனாலும் அவங்க பாட்டு பிடிக்கணும் வந்து மனுஷன் 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு போது சேர்ந்து உட்கார போடுறாங்க. அப்படியே மட்டும் இப்போ 4 மணி நேரம் உட்கார போறாங்க. கை 4 மணி நேரம் புருஷன் போட்டாடி 2 பேரும் உட்கார போறாங்க. அவரு உட்கார வந்தாலும் அது அவரால் உட்கார கேட்க நான் இட்டுட்டு போயிடுவேன். நான் காது பிடிச்சிக்குவேன். அது உட்கார இல்லை சார், உட்காந்துக்கிற மனுஷனுக்கு கூட 2 மணி நேரத்தில் உட்கார மாட்டாரு. அதனால நான் இட்டு போயிடுவேன் மனுஷன். 2 பேரும் போனதானே சத்தியமா போட்டேன். அம்மா மேல ஆளு ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்மளுடைய வேலை. அலையில யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? வயசு மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. எங்க ஒருத்தர் காணும் மெட்ராஸ்ல எஸ்கேப் ஆகிக்கிறாங்க. அலையில மெட்ராஸ்ல எஸ்கேப் ஆகிக்கிறாங்க. ஒரு முன்ன உட்காந்து காணும். அலையில கூட்டு கூட்டம் சுதந்திரம் அலையில. ஏன்னா அவங்க பையன் பாடுறது போட்டோ எடுத்தது, அந்த பையன் பாடி முடிஞ்சோன்னா அது கூட்டு போயிடுச்சு. கூட்டுக்கார கை தட்டு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அலையில வேறு சொல்வது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் ஒரு விடுதலையாக. அலையில இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, துக்கத்தோட வந்துகிறேன், கண்ணீரோட வந்துகிறேன். ஆனா அந்த துக்கம் சந்தோஷமா மாறும். இதுதான் நீங்க அண்ணன் ஒருவர் தீர்த்து பேச கர்த்தர் பேசலாம். நிறைய பேர் பாருங்க மூக்கை சிந்தினே இருப்பாங்க. ஏன்னா அவங்க துக்கம், அவங்க துக்கம். ஆனா இங்க வந்து இங்க துக்கமெல்லாம் உட்கார்ந்துறாரு. இங்க வந்து பாருங்க, இது வேறு சமூகம். பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். கை தட்டி ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை தர போறாரு. உங்க கண்களை திறக்க போறாரு. நிறைய பேர் கண்ணிருந்து குருடனாகிறான், காதிலிருந்து செவடனாகிறான். ஆனா இன்னைக்கு கண்ணிருந்து குருடனா இருக்கிறவங்களுடைய மன கண்ணை திறக்க போறாரு. கை தட்டு. அலையில சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல அருமையான பிள்ளைங்க நல்லா பாடினாங்க. என்ன லாஸ்ட்ல ஒரு சிங்கர் பாடினார், சூப்பரா பாடினார். கை தட்டு. அவர் அப்படியே முக்குறாரு மைக்கிட்ட. அவர் முதல் முறையா பாடினாலும் அவர் முதல் முறையா பாடினாலும் கெத்தா பாடிட்டாரு. நான் ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு நேரம் நின்றுட்டு நான் மனுஷன் உட்கார மாட்டேன் பார்த்தா பாடுறது நிற்கிறாரு. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அலையா பரவாயில்ல, அப்பா நல்லா பாடினாரு. கை தட்டு. அப்பா பாடினாரு. நம்ம தமிழ் கேட்கலாம். உங்க தெலுங்கு நான் கத்துக்கினேன். வந்தனையா வந்ததையா கை தட்டு. ஐயா கேட்டாரு, அந்த நான் வந்துட்டேன். அப்ப கொண்டு கொண்டுட்டேன். கை தட்டு. வந்தன ஐயா வந்துட்டேன். வந்த சேர்ல கொண்டுட்டேன். அதே ஆனா தெலுங்குலயே ரொம்ப அருமையான வேர்ட்ஸ் சொன்னதுமா வந்தன ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே வையா வந்தனையா அதிகமாக நானும் வந்துட்டையா மோஞ்சேஸ்வரையா உட்கார்ந்தரையா சோற போடையா. ஆனா சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிரம்பிடும்.
ஆனா சத்தியத்தை கேட்டீங்கன்னா வாழ்க்கை மாறிடும். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க, சாப்பாடு பற்றியே கவலை. நாளைக்கு என்னத்தை தூண்டு, நாளைக்கு என்னத்தை தூண்டு போறதுதான் கரெக்டாக. ஆனா இன்னைக்கு நேர்வு சத்தியம் கேட்டீங்க, அது வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு சத்தியம் கேட்க போறீங்க. அதே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? பாட்டு கேட்போமா? இது வந்து என்ன சொல்றது, எத்தனை மணிக்கு மீட்டிங் முடியுன்னு தெரியல. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பக்கத்துல பாருங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஏன் மூணு பத்தி செஞ்சிருக்கீங்க? பக்கத்துல கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இல்ல உங்க தெலுங்குலே கேளுங்க, நல்லா இருக்கிறீங்க. இப்போ நல்லவனாகிறேன்னு கேளுங்க, நல்லவனாகிறேன்னு கேட்கியா? இப்ப நல்லவனாகிறேன்னு கேளுங்க, எப்படி இருக்கேன்? ஆனா நான் என்ன சொல்றேன், நல்லவனா இருந்த காட்டிலும் நல்லவனா இருந்த நல்ல மனிதனா இருப்பதற்காக தான் இயேசு வந்தார். கை தட்டு. நல்ல மனிதனா இருக்கிற ஒரு மனுஷன், அதே நல்ல மனிதனா இருக்கணும்னா எங்களை சத்தியத்தை கேட்கறது காது, காதுதான் ரொம்ப முக்கியம். படிக்க போமா? நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். 2000 பாடல் இயற்றி ஆக வச்சிருக்கிறேன். ஒரு காலத்துல செத்துனுக்கு காணா பண்ணேன். ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்களுக்காக தான் நேர்த்தம் பண்ண, இன்னைக்கும் பண்ண, நாளைக்கும் பாட போறேன். ஆனா நான் இறந்துட்டா யாரு பாட போறாங்க? கை தட்டு. சத்தியமா சிவத்தர் மூடி எப்படி முன்ன உட்காந்து கை தட்டு பாடுவாங்க. இல்ல இன்னாயா யாயா சாவ சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, எதுக்குன்னா வாய்ப்பு எவ்வளவு நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறது தெரியுமா, எவ்வளவு பாசம் தெரியுமா? ஆனா உங்க மாதிரி பாசம் எங்கேயுமே கிடைக்காது. கை தட்டு. கண்ணாடிக்காரர் லாஸ்ட்ல உட்காந்து முன்னேற்ற உட்கார வச்ச அவரோட தொப்பை சீக்கிரம் குறையும். கை தட்டு. பாட்டுக்காரமா ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் அதே எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? உங்களுக்கு வேணுமா? பாண்டி கூட ஆசீர்வாதம் கேட்டு அது ஒரு பையனை கேட்டாங்க. பையனை கேட்டான், உன்னை பார்த்தாலே நீ சிரிப்பா வந்தாங்க, லூசு மாதிரி வேண்டிக்கிறாங்க. அதனால நான் லூசு மாதிரி ஏசுக்காக நிக்கிறேன். கை தட்டு. பார்க்கமா? ஆசீர்வாதம் வேணும். அந்தவரி நாடுகள் அல்லேலூயா பாடுங்கள், ஆனந்தமாய் ஆடுங்கள்.
ஏன் இதெல்லாம் அழுகுன்னா அது சொல்றா அழுகுகிட்ட மாமா கடை வாங்கி கொடுக்காது, அதனால கடுப்பை எப்படி வாங்கணும்னு சொல்லி ஐடிங்கிறாங்க. நீங்க யாரும் அழுகக்கூடாது, நல்ல சந்தோஷமா சிரிக்கணுங்க. ஏன் சிரிக்க சொல்லணுமா? நம்ம ஏசு உயிரோடு இருக்கிறாரு ஐயா, அதனாலதான் நான் சிரிக்கிறேன். நான் இல்லை நான் லூசு நான் சிரிக்கிறேன். இப்ப இந்த பாட்டு கேட்போமா? இந்த பாட்டு மரணம் சூப்பர் சாங். ஓகே, அலையில செல்வம் சோதனை சஞ்சலமே மனித வாழ்க்கை, வருந்தமே வருந்தமே மாய உலகிலே. பாடல் இயற்றுகிறது. அதே இது
2வது பிரதியா போட்ட பாருங்க. நான் உண்மையை சொல்றேன், கர்த்தர் நிறைய எனக்கு எந்த சப்போர்ட் கிடையாது. ஏசப்போட கிருபையும் என் மக்களும் என் ஊழியர்களோட தயவு தான். இந்த புக்கு ஏற்கனவே பாருங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி போட்டு கொடுத்தாங்க. 1500 புக்கு கொடுத்தாங்க. அது 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த புக்கு போச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபாயும் என்னுடைய ஹார்ட் அட்டாக் செலவு தான் சரியாச்சு. ஆனா இப்ப பாருங்க, எனக்கு 4 மாசம் ஒரு வாட்டி என்னுடைய ஹார்ட்டை செக் பண்ணணும். என்னுடைய கத்துறேன் காலையிலேருந்து 2-3 பூரி வாங்கி கொடுத்தாரு. மதியானம் சாப்பிடல, ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பலன் பார்க்கல. நீங்க குண்டா சோற பெருக்கி அடிச்சு உட்காந்து ஏன் பாஸ்டர் அப்படி வச்சுங்களா? நீங்க குண்டா சோற பெருக்கி அடிச்சுட்டே இவ்வளவு ரொம்ப உட்காந்து காலையிலேருந்து வெறும் 3 பூரி டீ நிறைய சாப்பிடுகிறேன். பாருங்க, நிறைய சாப்பிட்ட மாதிரி மிஷினை பாத்துங்க. இதுதான் அப்பா கொடுத்த வேலை. பாருங்க, யுத்தம் பண்ணும்போது வயிறு நிறைய சாப்பிட்டு யுத்தம் பண்ணும்போது கொத்து உழுதுருவோம். ஆனா ஊழியம் பண்ணும்போது வயிறை கட்டிடணும். கை தட்டு. ஊழியம் பண்ணும்போது வயிறை கட்டிட்டா தான் ஊழியம் பண்ண முடியும். வயிற்று நிறைய என்ன ஏப்பம் விடப்படும். ஏப்பம் வந்துச்சுன்னா சத்தியம் வராது. கை தட்டி ஏப்பம் தான் வரும். அதனால பாருங்க, இன்னைக்கு நான் சொல்ல வந்தேன்னா, என்னோட சிக்னஸ், நான் உடம்பு சரியில்லாத இருந்து கூட நான் இவ்வளவு கத்தற்காக நிற்கிறேன்னா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த பூமியில இருக்கிறவனும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஊழியக்காரர்கள் உண்மையா இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசை. அதனால இந்த புக்கை போட்டு கொடுத்தாங்க. அந்த காசு வந்த காணிக்கை எல்லாமே செலவு தான். இப்ப பாருங்க, இன்னும் 2 மாசத்துல நான் திரும்ப செக்அப் போகணும். இந்த புக்கு வேற ஆயிடுச்சு. இப்ப இது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப இதை வச்சுதான் நான் காப்பி பண்ண முடியும். இன்னும் 20 பாட்டு இது கூட ஜாயின் பண்ணணும். பண்ணிட்டு புதுசா பாட்டு புக்கு போடணும். இதுக்காக தான் நீங்க அண்ணன் சொன்னதுனால நீங்க காணிக்கை கொடுத்து இந்த புக்கு போட்டா இந்த பேக் சைட்ல நான் என்ன பண்ணோம்னா, இவங்களுக்கு பதில் இந்த இடத்துல நம்ம ஊர் மக்கள் இந்த பாட்டுக்கு உதவி செய்தாங்க சொல்லி இந்த பேர் போட்டுருவாங்க. நான் இங்கே போயிட்டாலும் இந்த பேர் அப்படி இருக்கும். அதனால வேண்டி இந்த புக்குக்காக நீங்க ஜெபம் பண்ணி ஒரு மன உற்சாகமான காணிக்கையை கொடுத்து, இது நீங்க நான் உங்க சகோதரன், உங்க குடும்பத்தில் ஒருத்தனா நான் உங்களை நேசிக்கிறேன். அதனால உங்க சகோதரனா நிற்கிறேன். எனக்கு நீங்க உதவி செய்து இந்த பிரிண்ட் பண்ணி 4 பேருக்கு இந்த பாட்டு புக்கு இருந்தா அன்னைக்கு ரொம்ப சொல்றாங்க, ஐயா உங்க பாட்டு கேட்டா எங்க வீட்டுக்காரர் அழைச்சிக்கப்பட்டாரு அப்படி. அப்ப ஒரு பாட்டு ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாத்துதுன்னா, அவங்க பாடும்போது இந்த பாட்டு புக்கு வச்சு பாடும்போது ஆண்டவர் நான் பயன்படும். அதுக்காக நீங்க உதவி செய்யும்படி உங்களை அன்பா கேட்டுக்கிறேன். சீக்கிரம் என்னுடைய ஏப்ரல் மாசம் நீங்க 23 பிறந்த நாள், அந்த பிறந்த நாள்ல இந்த பாட்டு புக்கு வெளியிடணும். அதுக்கு நீங்க ஜெபம் பண்ணபடி அன்பா கேட்கிறோம். இப்போ ஒரு ஒரு சோகமான ஒரு சாங், அந்த சாங் கேட்கிறேன். ஓகே, என் மனம் இப்போ ஹார்ட் அட்டாக் ஆகிடுது, வயிறு லபர் டியூப் வச்சு. இந்த நிலையிலேயே நான் இப்படி குதிச்சு ஆடி பாடி இவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னா ஆண்டவருடைய பலன் எவ்வளவு பலன் பார்த்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், சாதிக்கணும், ஏதாவது செய்யணும். அன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு ஏதாவது நான் செய்ய வேண்டும் இயேசுவின் பாட்டு எழுதுறேன். சம்சாரம் மீன் குழம்பு செய்துட்டாங்க, மீன் குழம்பு செய்து விட வேண்டும் ஆண்டவரே நான் பாட்டு எழுதுறேன். ஏதாவது நான் செய்ய வேண்டும் இயேசுவின் எழுதுறேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிறேன், ஒரு பாட்டு பாடிக்கிறேன். அதுக்கு தம்பிங்க வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ட்ராக் இல்லை, அந்த பாட்டு இப்போ புதுசாக பாடி இருக்கிறேன். அந்த பாட்டு கூட இந்த பாட்டில் ஜாயின் பண்ண போறேன். செம்ம சாங் ராபர்ட். அது எப்படின்னா, என்ன வீட்டுக்கு போவாதீங்க, என் கூடவே நீங்க இருக்கீங்க. சரியான பாட்டு, அந்த பாட்டு கேட்கிறீங்க. ஓகே, இந்த பாட்டு முடிஞ்சு நான் அந்த பாட்டு கேட்கிறீங்க. டி மைனர் கார்டு அங்கே இருந்து வாசிக்கிறேன். அதே Hallelujah.
குடும்பம் எல்லாம் வீணா போக சாலை கடிக்கு போவாங்க குடியெல்லாம் குடித்தவர்கள் மனதை எல்லாம் நீ குடித்தவர்கள் மனதை எல்லாம் சக்தியை நம்ப வேண்டும் மனதை
துடிதுடிய தம்பி குடும்பமெல்லாம் வீணா போக தம்பி துடிதுடிய தம்பி குடும்பமெல்லாம் வீணா போக தம்பி உங்களை பார்க்காம நான் யாரிடம் பேசுகிறேன் யாரை பார்த்தாலும் இசைப்பாவும் தெரியுதப்பா நான் யாரை பார்த்தாலும் இசைப்பாவும் தெரியுதப்பா நான் உன்னோடு பேசாமல் நான் யாரிடம் பேசுகிறேன் உன்னோடு பேசாமல் நான் யாரிடம் பேசுகிறேன் உம்மாலும் அமலாம் நான் நீல ஓடுகிறேன் உம்மாலும் அமலாம் நான் நீல ஓடுகிறேன் விருப்பத்தை கட்ட நிறைவேற்ற அதே பதில கைப்பிடி சொல்லுங்க ஏசப்பா இன்னைக்கு ஒரு பல்ல காட்டாத சரியா நீ பல்ல காட்டி சரியா உன் மன விருப்பம் நிறைவேறும் ஆனா சூப்பரா பாடுங்க ஆனா கட் பண்ணி பாடுங்க என்ன பண்றாங்க இயேசு கூட வருவா கடனை அதத்தான் இதத்தான் நடத்திட்டு போ செம்மையா கட் பண்ணி நான் கீபோர்டு கட் பண்ணி பாருங்க செம்மையா பாட்டு கல்யாணத்தை நடத்திட்டு வா ஆண்டவர் அவர் மாட்டம் கூட இருந்தாருயா சும்மா கிங் மாதிரி செய்யல கை தட்டு அவர் ஒண்டி கூட வேற யாரும் இருப்பாங்க அதான் சொன்னேன் என்னை விட்டு போவாதப்பா என் கூட நீ இருந்தீனா எதை வேணா சாதிக்க முடியும் நம்மளால ஒண்ணும் முடியாது
நம்மளால என்ன முடியும் தெரியுமா? ஒண்ணு வாழ முடியும், இல்லைன்னா சாக முடியும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஏசப்பால எல்லாம் முடியும். அதனால பாருங்க, எல்லாம் முடியும். இங்கெல்லாம் முடி வாங்க வந்துக்கிறாங்க, இங்கெல்லாம் முடி வாங்க வந்துக்கிறாங்க. புரியுறாங்களா? இங்க பல முடியெல்லாம் வாங்க இருக்கிறாங்களா? ஐயோ, இங்க கூட வந்துட்டாங்களா? அதுவும் எப்படி வரலாம் காயில? 50 கிராம் முடியுண்டா 50 ரூபாய் தரம், 10 கிராம் முடியுண்டா 10 ரூபாய் தரம். மொத்தமா கொடுத்தா ஓரம் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறோம். அதுவும் உங்களை பார்த்து தான் இந்த மைக் செட்டு கட்டணும், எங்களை பார்த்தா கட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம கையில முடியல. ஆனா உங்க முடி வந்து பிளைன்ல போட்டு பேன் பிடிச்ச முடி பிளைன்ல போட்டு. அப்பதான் நான் யோசனை பண்ணேன், ஆண்டவரே எனக்கு கொடுத்தத கூட அதோட பிளைன்ல போயிருக்காங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க மைக் செட் வச்சு. அந்த மைக் செட் கத்துது 100 கிராம் முடிந்தா 100 கத்தணும், 10 கிராம் முடிந்தா 10 கத்தணும். மொத்தமா கொடுத்தா ஓரம் உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறேன். ஆனா இது யாராவது இல்ல. அல்லேலூயா. உயிரை சாமிக்கு அதை கொடுத்துறாங்க. ஆனா நீ இப்போ உனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு உன் மனசை ஒரு கை தட்டு. உனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு உன் மனசை கொடுக்கணும். அதான் இந்த பாட்டு என் மன வேதனை ரொம்ப அருமையான சாங். ஓகே, அல்லேலூயா. கற்றுக்கோமா? என் மன வேதனை அறிந்தவர். அல்லேலூயா. சூப்பர் சாங். ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சூப்பர். அந்த சவுண்ட் கேட்குது.
நிறைய பேர் பாடுகிறார்கள். பாடுகிற நிறுத்தி துதி செய்ய ஆரம்பிக்கும் போது யூதாக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் வெட்டுவார். அல்லேலூயா. பாட்டுகள் வந்து சாதாரண இருக்கிறார்கள். எங்க 10 நிமிஷம் ஜெபித்த காட்டில ஒரு பாட்டு பாடினா சத்துரு ஓடிடும். 10 நிமிஷம் ஒரு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கான ஒரு பாட்டு பண்ண பிசாசு போயிடுவான். பிசாசுக்கு பாட்டு ரொம்ப பாருங்க, அவங்க பாட்டு பாடினா எரிச்சு வந்துடும். அதனால ஒரு சில பேர் காது முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா அவங்க பாட்டு கேட்க கூடாது. ஆனா ஜபம் பாருங்க, 10 நிமிஷம் ஜபம் பண்றதை நிறுத்திட்டு ஒரு பாட்டு பாடு, அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம். அதான் பாருங்க, ஆண்டவர் பாடுகிறதுதான் தெரிஞ்சதுதான் தாவீது என்ன பண்ண விசாரா அவர் பாட்டுக்காரனா பாருங்க. நீதிமொழி புத்தகம் படிச்சீங்கன்னா ஞானம், சங்கீதம் படிச்சீங்கன்னா பாட்டுக்காரனா மாறினாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க பாட்டுக்காரனா அதிகமா விரும்புறாரு. அதாவது பாருங்க தாவீது பாடின பாட்டு பாருங்க, எத்தனை தாவீது பாடின பாட்டு ஒரு ஒரு இது வருவாங்க. தாவீது பாடின சாலமோன் பாடின பாட்டு, தாவீது பாடின பாட்டு வருவாங்க. அம்மாடி தாவீது பாடுனது பாருங்க. அப்ப பாருங்க அவர் அவ்வளவு கிருபை பெற்றவர் தாவீது. நீ நினைக்கிற தாவீது பாருங்க, தாவீது பாருங்க யாரை நீ அற்புதமா நினைக்கிறியோ அங்கதான் உன்னை அதிசயமா மாத்துவார். கேட்க இங்க இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வாலிப மகனே, உன்னை யாரு அற்புதமா நினைக்கிறானோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை ராஜாவை நினைக்கிறார். அதுக்கு கணிச்சு நீ சாதாரண நீ சாதிக்க போறது. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா பட்டு கூட வாங்கிக்க கை தட்டு. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா பட்டு கூட வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட சாதனையாளர் உங்களை பார்த்துதான் அவர் சொல்றாரு. ஏன் நடிக்கிறார்? யாரை கேட்டு? ஏன் நடிக்கிறார்? யாரை கேட்டு? எனக்கு கர்த்தர் உன் கண்ணை திறக்க போறாரு. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உன் கண்களை திறக்க போறாரு. ஏன்னா ரொம்ப பேரு மீட்டிங்ல வந்தா கண்ண முடியும், மீட்டிங்ல வந்து கண்ண முடியும். ஒரு இடத்துல கண்ண முடியுந்தாங்க, என்னமா கேட்டாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தா மூக்காண்டு பொறுக்க வருது. ஒரு உட்காந்து தூங்கிடுவாங்க. பார்த்தா கண்ணை திறந்து ஒரு ஜென்மம் தூங்கும். கண்ணை திறந்துருந்தாங்க அமெரிக்கா போயிடுவாங்க கண்ணு. ஆமா, ஏன் நானே ஒரு வாட்டி ரொம்ப டயர்டு மீட்டிங்ல அப்படியே உட்காந்து தூங்கிடுங்க. ஐயா ஐயா செய்தி நேரம் ஆச்சு, குச்சி குச்சி. ஆனா தூக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அதே தூக்கம் நிரந்தரமா கண்ண முடிட்டா என்ன ஆயிடும்? அதான் சொல்றேன், தூக்கத்தை விரும்பாத. தூக்கத்தை விரும்பினா தரித்திரமா மாறிடுங்க. தூங்குறவங்க என்ன பேருங்க? ஆனா தூங்குறவங்க என்ன பேருங்க?
முன்ன போய் முன்ன உட்காரு. தூங்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் தெரியுமா பைபிள்ல? மாதிரி யார் நானா? கேட்டுக்கையா கேட்டு அம்மா சொல்ற மாதிரி சோம்பேறி அப்படின்றியா? தூக்கத்தை பெருமைனா நீயே சோம்பேறி ஆயிடுவோம், நானும் சோம்பேறி ஆயிடுவேன். ரொம்ப பேர் தூங்கியே போயிட்டு கட்சிடுவோம். அதே இல்லையா? தூங்கியே வாழ்க்கையை முடிச்சிடுவோம். ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது. விழித்திருந்து செதுக்கணும். அதே இல்லையா? நீங்க விழித்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறதா ஒரு மனுஷனுடைய கண்களை கட்ட திறக்கிறார். அதே இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் 51ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் பிரதான ஜனங்களும். இயேசுவோட 12 சீஷர்கள் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இயேசுவோட 12 சீஷருக்கு ஆண்டவர் நிறைய உபதேசம் பண்ணாங்க. அல்லேலூயா. இப்ப அண்ணன் கூட எல்லா பணிகளும் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாங்க? ஆலோசனை தருவார். இப்படி 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 பண்ணணும் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு. அந்த ஆலோசனை சொல்லி முடிச்சாரு. ஆனா கேட்டு அத்தனை பேரும் வேலையை முடிச்சுக்கிறாங்க. கேட்டு அத்தனை பேரும் வேலையை முடிச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த இடம் மூடி இருக்க பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பின்னால என்னன்னு தெரியல. முடிஞ்சவனே தெரியல. முடிஞ்சவனே ஊட்டி மாதிரி முடிஞ்ச உடனே ஒரு இடம் ஊட்டியில அப்படியே மலை மேல இருக்கிற பட்டணம் போல இருக்கு. அப்ப பாருங்க, இந்த சீஷர்கள் அண்ணன் கூட இருந்த சீஷர்கள் இவ்வளவு அழகா பண்ணி இருக்கும் போது இயேசு கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ண தெரியுமா? 12 சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உத்து கவனிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு சீஷன் இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணி கொடுத்தாங்க. ஆனா எல்லாரும் உட்கார்ந்தாங்க. 12 பேரும் உட்கார்ந்தாங்க. ஆனா 11 பேரும் ஆண்டவருடைய வாயை பார்த்தாங்க. ஆனா ஒருத்தருடைய கண்ணு மாட்டோம். இவரை எப்படியாவது காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. இவரை எப்படியாவது காட்டி கொடுப்பாங்க. நான் சொல்றேன், சொல்லிக் கொடுக்கவும் முக்கியமா, காட்டி கொடுக்கவும் முக்கியமா, தொட்டு பார்க்க முக்கியமா, மறுபடியும் முக்கியமா. யாரு? 4 மனுஷங்க இயேசுவோடு கூட இருந்தாங்க. 12 பேர். அதுல ஒருத்தன் காட்டி கொடுக்கிற யூதாஸ். அல்லேலூயா. ஆனா இதுல 4 பேர் விசேஷமானவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 4 பேர், 3 பேர் தான் விசேஷம். ஆனா ஒரு ஆள் தான் விசேஷமானவர். அந்த சின்ன பேர் காட்டி கொடுத்தா, தொட்டு பார்த்தா, மறுபடிச்சா. அதுக்கு என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. பாருங்க, காட்டி கொடுத்தா, மறுபடிச்சா, தொட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. நீங்க சொல்றாங்க, ஹalleluya. காட்டி கொடுத்தா, மறுபடிச்சா, தொட்டு பார்த்தா, சொல்லி கொடுத்தா. இப்போ இந்த 4 பேருடைய கேரக்டர்ல யார் ரொம்ப முக்கியமான சொன்னேன்? அண்ணே அண்ணா சூப்பர். கை தட்டு அண்ணன், கை தட்டு. சொல்லி கொடுத்த பொறுத்தா இவ்வளவு பேர் நம்ம இங்க உட்கார்ந்து ஏன் உலகத்தின் பாவங்கள் சொல்லறாங்க. சோதரம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இந்த கேரக்டர் உள்ள மனுஷனை என்ன சொல்றாங்க? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின்வருகிறவர். பாருங்க, நமக்கு பின்னாடி நம்ம எப்போ முழுவதும் பண்ணணும். நமக்கு பின்னாடி எப்போ நம்ம எப்போ உழ வைக்கணும்னு பார்ப்போம். ஆனா இவர் சொல்ற பாருங்க, யோவான் தான் முதல்ல பிறக்கிறாரு. அவர் தான் முதல்ல பிறக்கிறாரு. அவரு வாழ்க்கும் போதுதான் எலிசபெத்தோட கர்ப்பம் துள்ளியது. மரியாதை வாழ்த்துறாங்க. மரியாதை, எலிசபெத்து நீ இப்படி வாழ்க்கணும், இந்த கர்ப்பம் துள்ளியது. அப்பதான் பாருங்க, அந்த மனுஷன் தான் யோவான் சாணகன். முன்னே பிறந்தவர். நான் படிக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன்னிருந்தவர். ஆனா அவர் சொல்லி இருக்கிறான், நான் தான் முன்ன போறேன், நான் தான் இயேசுன்னு சொல்லிக்கிறேன். அவங்க கேட்கிறாங்க, நீ போதகரா, நீ மேசியாவா, நீ யாரு, நீ இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் யாருன்னு கேட்கிறாங்க. அதே கண்டி நானா கண்டிதான், நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், காட்டி கொடுத்துருக்கேன். ஆனா எவன் சொன்ன பாருங்க, நான் இல்லாத எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவருடைய பாதராட்சி கட்டுவதற்கு நல்ல பாத்துக நல்ல
படிங்க. ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று பாருங்க, என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் இவர்தான். அவர் இவர்தான். கை என்று தட்டுங்க. சத்தமிட்டு கூறினான். பாருங்க, சத்தமிட்டு சொன்னான். நான் சொன்னனே, உலகத்தின் பாவங்களை சுமந்தது தேவாட்சின்னு சொன்னனே, அந்த இயேசு இவர்தான். இவர் மனித குலத்துக்காக தன் ஜீவனை கொடுத்து மனித அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுன்னு சொன்னனே, அவர் இவர்தான். ஆனா அப்படிப்பட்ட சொல்லி கொடுத்த யோவான் தாங்க உலகத்திலே சிறந்தவன், காட்டி கொடுத்தவன், தொட்டு பார்த்தவன், மறுதளித்தவன் கிடையாது. ஆனா இங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நீங்க நிறைய பேர் மறுதளிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் தூசமா நினைக்கிறாங்க. நீ ஏசப்பா யாரெல்லாம் நீ அற்பமா நினைக்கிறியோ அந்த இடத்துல தான் உன்னை அதிசயமா மாற்றுவார். நான் கூட பாருங்க, இந்த பரிசுத்த வேதத்தை 2ஆ கிழிச்சவன். இந்த மாதிரி ஊழியக்கார அவமானப்படுறேன். நான் இந்த இடத்துல வந்து அன்னையா கொல்லையா அடுத்த வாட்டி பார்த்த ஜாவா திருப்பிட்டேன்னு சொல்லி ஊழியக்கார அவமானப்படுத்துறது. 2 துண்டா பரிசுத்த வேதத்தை கிழிச்சு கொண்டு வந்து அவங்க முகத்துல விசிறடிச்சு. ஆனா எந்த பரிசுத்த வேதத்தை நான் கிழிச்சனும், எந்த ஊழியக்கார அவமானப்படுத்தணும், அந்த ஊழியக்காரன் தான் இன்னைக்கு அழகுபடுத்த நிக்கிற. கைத்தட்டு. அந்த ஊழியக்காரன் தான் இன்னைக்கு அழகுபடுத்தினா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் முக்கியம். கைத்தட்டு. காட்டி கொடுத்தது முக்கியம் இல்ல. காட்டி கொடுத்தது நாங்கள் செத்தான். அல்லேலூயா. காட்டி கொடுத்தது நாங்கள் செத்தான். இன்னும் கூட நான் சொல்றேன், எங்கேயா சண்டை நடக்குதா, போலீஸ் வந்து தேடுதா, நீ சைலண்டா வாங்க. நீ சைலண்டா இந்த பக்கம் ராபர்ட் போடலான்னா வாங்க ஒழிஞ்சிருக்கிறான் காட்டான்னு வச்சுக்கோ. உனக்கு நான் ராபர்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா உன்னை முதல்ல போட்டேன். ஏன்னா என்னை காட்டி கொடுத்தல விடுவேனா? என்னை காட்டி கொடுத்துடைய போலீஸ்ல நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். அண்ணா வாழ்க்கை வளமுடன் அப்படியே சொல்லுவேன். நான் உள்ளது நலமுடன் உன்னை வளமுடன் போட்டுட்டேன். ஏன்னா வெறியோட போறேன். என்ன காட்டி கொடுத்த நான் போயிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். பழிக்கு பழி வாங்குவாங்க. அன்பு தேவர்களே, என்னால இயேசு பழிக்கு பழி வாங்குவது உன்னோட பழிகளை, உன்னோட அக்கிரமங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டதுதான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த எந்த மனுஷனுக்கு பிரகாசிக்க வந்தாரு, எந்த மனுஷனுக்கும் அற்புதம் செய்ய வந்ததுதான் இங்கு ஒரு மனுஷனுக்கு செய்யறாரு. படிங்க, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் படிங்க, 46 படிங்க. படியாங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பாருங்க, இந்த ஊர்ல ஒரு தலைவர் வரணும், ஊர்பட்ட மக்கள் வருவாங்க. பின்னால எல்லாம் ஒரு பிரியாணி கொடுத்ததுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி. அல்லேலூயா. ஒரு தலைவர் ஒரு ஊர்ல வர்றாருன்னா தலைவர் கூட 10,000 பேர் வருவாங்க. எல்லா தலைக்கும் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க. தலைவர் ஒரு பொட்டல் பிரியாணி, ஒரு கிளாஸ் தண்ணி. என்ன தண்ணி? மினரல் வாட்டர். நீயே வந்து சொல்லுவாங்க, ஒரு பொட்டல் பிரியாணி, ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா பிரியாணி கொடுத்து தண்ணி குடிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு தலைவர் வரும்போது இவ்வளவு மக்கள் பின்னால வரும்போது இயேசு வரும்போது வரமாட்டாங்களா? ஏன் இயேசுக்கு பின்னாடி ஒரு பேர் வந்தாங்கன்னா அவ்வளவு பேர் இயேசுப்பாவுடைய அற்புதத்தை கண்டத்துக்கு தான் இயேசுக்கு பின்னாக நடந்தார்கள். கை கட்டு. இயேசு எனக்கு முன்னாக ஒரு இருக்கிறார், அவருக்கு பின்னாக நான் இருக்கிறேன். என்ன அவர் நடத்துகிறார், என்ன அவர் நடத்துகிறார், நான் கிடையாது. நான் யாரு தெரியுமா? முதல்ல புரிஞ்சுங்க. நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியும். படிங்க. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஈசி சபை மக்களுக்கு இன்னைக்கு உத்தியோகஸ்தனா வந்துகிற கைத்தட்ட உத்தியோகஸ்தன். அந்த காலத்துல கேட்பாங்க, உங்க வீட்டுக்காரர் எங்க உத்தியோகம் செய்யறாரு? உங்க வீட்டுக்காரர் எங்க உத்தியோகம் செய்யறாரு? ரூத்து சொல்லியாக்கா, எங்க வீட்டுக்காரர் சென்ட்ரல் பேங்க்ல உத்தியோகம் செய்யறாருக்கா. உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை செய்யறாரு? ஆட்சி மேல வேலை செய்யறாருக்கா. உங்க வீட்டுக்காரர் எங்க உத்தியோகம் செய்யறாரு?
ஐயா இது நேற்று குமுதமுக்கு ராணி குட்டி கிடையாது. அதே 2000 வருஷத்துக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால சொல்லப்பட்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் வந்து உத்தியோகஸ்தர்கள். இன்னைக்கு பாரு ஸ்ரீதரன் ஒரு உத்தியோகஸ்தர், பக்கத்துல கோபால பாஸ்டர் ஐயா வேணுகோபால ஒரு உத்தியோகஸ்தர். அதே இந்த வேணுகோபால் உத்தியோகஸ்தர் வாட்ச்மேனா போய் இருக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாட்ச்மேன் வேலைக்கு வந்த உத்தியோகஸ்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் மாறிக்கிறார். கைகள் தலையில சொல்லணும். யாரு நீ அற்பமா நினைச்சதுங்க அந்த இடத்துல கர்த்தர் உத்தியோகத்தை கொடுத்து உயர்த்துவார். இன்னைக்கு பாருங்க பவுல் சொல்றாரு, எனக்கு நியமிக்கப்பட்ட உத்தியோகம், இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேலை, இந்த சுவிசேஷ வேலையை செய்தா கர்த்தர் என்ன தர்றாரு? ஊதியம் தர்றாரு. உத்தியோகம் செய்தவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஊதியம் கிடைக்குது. அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கையளிக்கப்பட்ட உத்தியோகம். இந்த உத்தியோகம் செய்து எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணும். உன்னுடைய கம்பெனி ஓனருக்கு உண்மையா இல்லையா? அம்மா உங்க வீட்டில் நீங்க உண்மையா இல்லையா? தம்பி அப்பா அம்மா உண்மையா இல்லையா? ஐயா நீங்க உண்மையா இருக்காங்க. உண்மை உப்பு மாதிரி, உண்மை உப்பு மாதிரி, உப்புமா மாதிரி இல்ல, உப்பு மாதிரி. அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்கறாங்க, ஏமா கல்யாணம் ஆயிடுச்சா, சாப்பாடுலாம் செய்வேன்னு கேட்கிறாங்க. ஓ அப்படிங்கிறீங்க அந்த பொண்ணு, சாப்பாடு செய்யா? ஓ சரிமா செய்மா, தனி கொடுத்துருவேன் செய்வோம். அந்த பொண்ணு செய்து அத்தான் எனக்கு தெரிஞ்சதே உப்புமா, காலையில் உப்புமா, மதியானம் உப்புமா, ராத்திரி உப்புமா, ராத்திரி உப்புமா, காலையில் உப்புமா, மதியானம் உப்புமா, 4 நாள் உப்புமா போட்டு ஓட ஓட பேதி ஆயிட்டார் மாப்பிள்ளை, ஓட ஓட ஆயிட்டார், எலிச்சு போயிட்டார் மாப்பிள்ளை. என்னம்மா புது மாப்பிள்ளை இந்த கேதி ஆகிட்டார்? எனக்கு சமையல் தெரியாதுங்க, எனக்கு படிக்கதான் எங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. நான் சொல்றேன், படிக்க கற்றுக் கொடுத்த நீ உன் பிள்ளைக்கு சமைக்கவும் கற்றுக் கொடுக்கணும். சமைக்க கற்றுக் கொடுத்த நீ ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு பெண்ணை நல்ல சமைக்க தெரிஞ்சுக்கணும், ஜெபிக்க தெரிஞ்சுக்கணும், பாட தெரிஞ்சுக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தா நீ தான் ராஜா. படிக்கிறதுமே அடிப்படை போய் நான் படிச்சுட்டேன் தெரியுமா சொல்லு. படிப்பெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் ஐயா. ராபர்ட் எளிய படிச்சதுதான் இங்க வந்திருக்க மாட்டேன். நான் 3 ஸ்டாண்டர்ட் படிச்சது தான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா ஆண்டவருக்கு படிப்பு கிடையாது, ஆண்டவரை அறிவு தான் முக்கியம். படிப்பு வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ். பேர் என்ன? ராபர்ட். அதே இப்போ இன்சல்ட் போடுறது கூட ஆப் வந்துருச்சு. இப்போ நீ இன்சல்ட் இப்போ நம்மளுடைய சிக்னஸ் போடுறோம்ல, இப்போ நான் வந்து இப்படி போடுவேன், அதனுடைய எலி அப்படி சுத்துற மாதிரி. ஆனா இப்போ ஆப்பில் போனோமா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா நான் என்ன மாதிரி சிக்னஸ் போடுறேன், அது நான் இப்படி பண்ணணும், அதுவே சிக்னஸ் போட்டுச்சு. இது 2 கோடு போட்டுச்சு, அப்படி போட்டுச்சு, இப்படி போட்டு 6 போட்டுச்சு. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனா நான் அது மாதிரி கற்றுக்கிறேன். நான் கையெழுத்து போடும்போது ஆப்பை போட முடியும், ஆப்பு என்னுடைய சிக்னஸ் போட முடியுமா? ஆனா எல்லாத்துலயும் நீங்க ஆப்பு வந்துருச்சுங்க. கடைசியில என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே புடவை கட்டுறது கூட ஆப் வந்துருச்சு. உங்கள் புடவை எப்படி கட்டுறது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சுத்தம், இன்னொரு சுற்றுலா மொத்தமா அவங்க எல்லாத்தையும் டவுன்லோட் வந்துச்சுப்பா. ஆமா தம்பி, இன்னைக்கு பேண்ட் கூட பாருங்க, ஆனந்த் பண்ணி சட்டி தெரியுது, கம்பெனி தெரியாதுக்கு கீழே பேண்ட் இப்படி நிக்கிறாங்க. இப்படி நின்னா பொத்து போயிருக்கு. அது ஒரு ஆப் கைக்காக நடக்கும். அதாவது ஆப் வந்துச்சுங்க, மேக்கப் பண்றதுக்கு, சமையல் பண்றதுக்கு, முதல்ல எல்லாமே. ஆனா இங்க என்ன சொல்ல பாருங்க, இங்க எரிக்கோடு வராது, திரளான ஜனங்க வராங்க. ஆனா அதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் பின்னால வந்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் பின்னால வந்தாங்க. இயேசு முன்னால போறாரு. ஆனா அவரு கூட இந்த சீஷர்கள் பாத்துங்க முறுமுறுக்கிறாங்க. நிறைய பேர் முறுப்பா கொடுக்குறேன், எனக்கு கோவம் சொல்லி எங்க அம்மா போயிடுவேன். ஆனா புருஷன் என்ன சொன்னா, எங்க அம்மாவுக்கு நான் போயிட்டு சொல்லிக்கிறேன். புருஷன் சொல்லிக்கிறேன், ரொம்ப பண்ணிவிட்டு எங்க அம்மாவுக்கு போயிடுவேன். அவன் ரொம்ப பண்ணிட்டு எங்க அம்மாவுக்கு போயிடுவேன். ஆனா இன்னொரு பேருக்கு அவசியம் எங்க
என் சம்சாரத்தில் சொன்னேன். எங்க சம்சாரம் சொல்றான், உங்க தங்கச்சி ரொம்ப பண்ணிட்டு என்கிட்ட எனக்கு குடிக்கல. அதே மாதிரி அவன் தங்கச்சிட்ட நான் சொல்ல முடியுமா? உன் தங்கச்சி எனக்கு பார்த்து எப்படி பண்ண சொல்ல முடியுமா? சரியா? என் மனைவி சொல்றா, உங்க தங்கச்சிட்ட சொல்லி வைங்க ரொம்ப பண்ணு. அதே வந்து அவங்க தங்கச்சிட்ட நான் சொல்ல முடியுமா? அதே வயசு உங்க தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்னா என்ன ஆகும்? சீதா உங்க தங்கச்சி ரொம்ப பிடிச்சி அவங்க மரியாதை பெற்று. ஆனா என் தங்கச்சி வந்து வானான்றான். உன் தங்கச்சி சொல்லி வை அப்படின்னா என் தங்கச்சி நீ சொல்லி உன் தங்கச்சி சொல்லி வைக்கிறியா? சொல்லி வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். உடனே சிலை கூட வச்சிருக்கணும். அங்க பாருங்க, இயேசுவோட கூட வந்தாங்க. ஆனா இங்க வந்து சொல்றாங்க, படிங்க. தீமேவின் மகனாகிய பத்திமையு என்கின்ற ஒரு குருடன். பாருங்க, திரளான ஜனம் வரும்போது அங்க பிச்சைக்காரன் ஒரு குருடன். அந்த குருடன் இருந்த புத்தி கண்ணு தெரிஞ்ச எடுக்கிறது உண்மை இல்லை. ஆமா, கண்ணு தெரிஞ்ச உண்மை இல்லை, எண்மை இல்லை. நாம என்ன மட்டும் என்ன சொல்றோம்? என்னதான் கண்ணாடி போட்டாலும் கண் தெரிந்தா கண்ணாடி போட்டு கிட்ட வந்து பாக்கலையா? கண்ணாடி தான் போட்டு அப்புறம் கிட்ட வந்து பார்க்கறாங்க. நுடு பார்க்க தெரிந்தா கிட்ட பார்க்க தெரிந்தா அதே அங்க பாருங்க, கண்ணு தெரியாத ஒரு குருடங்க. ஆனா கண்ணு தெரியாத ஒரு டேலண்ட் கண்ணு தெரியும் கூட கிடையாது. கண்ணு தெரியாத அப்படின்னா நம்ம உங்களுக்கு ட்ரைனிங் பாருங்க. இவன் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி. அந்த ஸ்டிக் இதுக்குள்ளதான் ஒரு ஆள் நடந்து போகும். அப்பதான் இங்க என்ன தட்டுதுன்னு அவனுக்கு தெரியும். நம்ம கண்ணு தெரிஞ்ச கூட தட்டி கண்ணு தெரியல கல்லி கல்லை கல்லுகளை கண்ணடிக்கிற கல்லு இச்சிச்சுன்னு எவ்வளவு பொய் சொல்லி கல்ல உங்க காலில் வந்து இச்சிச்சு உன் கண்ணை முடிக்க நீ இச்சிக்கிறேன். டாக்டர் சொல்ற டாக்டர் கல்லு இச்சிச்சு. டாக்டர் சொல்ற கண்ணுக்கு கண்ணு தெரியுமா? உனக்கு தானே தெரியும், தாண்டி தானே வரணும். அதே கண்ணுக்கு கண்ணு தெரியுமா? நீ என்ன சொல்லணும்? ஐயா மண்டலே இருந்த கண்ணுல நான் தான் இடிச்சுக்கிறேன், கட்டு கட்டணும். எந்த டாக்டர் சொல்லிக்கிறேன், நான் உயிரை விட்டுறேன். எவ்வளவு பொய் சொல்றேன். கல்லு இடிச்சிச்சு சாரா. ஆணி காலில் குத்திச்சு வையா, ஆணி காலில் குத்திச்சு. என்னப்பா ஆணி குத்திச்சு? ஆணி கண்ணை தெரிஞ்சு நீ கண்ணு தெரியாது ஆணியை வச்சுட்டு ஆணி குத்திச்சு. அதனாலதான் நான் ஸ்டேஜ் போற அன்னைக்கே சொன்னேன், அருமே ஆணி அங்கே இருக்குது குத்திச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பேஜாரு. ஐயா நான் சுத்தியத்தை தட்டிடுறேன். அங்கே தட்டிருந்தா என்ன தெரியல. நல்லா பெட்ஷீட்டை போட்டு மூடி விட்டான் மனுஷன். அவங்க வந்து ஆணி இருக்குது. அது என் காலில் தட்டுது. ஆனா நான் இப்ப நைசா காலை எடுத்துறேன். பாருங்க எவ்வளவு பொய்யும் கேட்டீங்களா? ஆனா ஆண்டவரோட கூட வரும்போது பருத்திவேல் என்கிற ஒரு குருட வழியறி நம்ம வழியில என்னதான் நான் பத்தினா என்னப்பா வயல. ஆனா ஒரு ஜென்மம் இருக்குதுங்க நாட்டுல. ஒரு லேண்ட வாங்கியிருக்கிறாங்க. நீங்க ஒரு லேண்ட வாங்கியிருக்கிறீங்க, சுத்தி வேலி அடிச்சிருக்கிற வேலி அடிச்சிருக்கிற அது மீறி நொழியாதுன்னா அப்பதான் நொடி. அத்துமீறி நொழியாதன்னு போட்டுக்கிறாங்க. நொழிலாமா நீ? இவன் நோய்க்கு என்ன பண்றானா, காயில போறாயா ஊரா விட்டு இடத்துல எதுக்கு போவ சிரிச்சுக்கிறான். அவன் இடம் வாங்கி இந்த மாதிரி சட்டி அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏன் அவனும் போவேன் மூளையில அத்துமீறி நொழியாதேன்னு கம்பி கட்டி வச்சுக்கிறான். அது உள்ள போய் நொறுக்கி போயிட்டு வந்துடுவான் வயல. கண்ணு இருக்கிறவனே அங்க போவதுன்னா போறாங்க. ஆனா கண்ணு இல்லாம பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆக்டிவ் மாதிரி யாருக்கிட்டே இருக்காங்க. ஆனா கண்ணு இல்லாதவங்களுக்கு காது தான் கண்ணு. என் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, பிளைண்ட்ஸ் வருவாங்க. எப்படி தான் வருவாங்க? அவங்களுடைய ஆக்டிங் கட்டுற நான் கிடையாது. ஐயா சாதுரையா மூஞ்சி எப்படி திருப்பிடுவாங்க, காதெல்லாம் என் பக்கம் திருப்பாங்க. ஆனா பாருங்க, கண்ணு இல்லாதவனுக்கு இன்னைக்கு நீ பேசினா 10 வருஷம் வந்து உன் பேரை கரெக்டா சொல்லுவாங்க.
கண்ணு தெரியும் மெமரி என்ன மெமரி ஐயா. இப்ப ராபர்ட்டுக்கு கண்ணு தெரியாதுன்னு நான் வந்து பேச வச்சுக்கேன். நீங்க பேசின வார்த்தைய என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என் ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். 10 வருஷம் பத்தி இந்த அண்ணன் என்ன அண்ணன் சோதரையா ஐயா செகண்ட் வாங்கறது தான் எப்படிங்க கன்செப்ட் போட்டு நீங்க தானே காய்கறி காட்டி போட்டு நீங்க தானே ஆமா எப்படியா சொல்லு நான் தானே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். பாருங்க அவங்க எவ்வளவு மெமரிங்க. ஆனா கண்ணு தெரிய முடிக்க மெமரி பவர் கம்மி. அங்க பல்ல ஓட்டிக்கிறீங்கன்னா அதை தாண்டாது அவங்க தாண்டான். டேய் அவன் கூட போறதுவோ அவன் யார் தெரியுமா? என் பிரிண்ட் யாரு பிரிண்ட் நம்பி என்ன பார்த்தா தெரியும் பிரிண்ட் மா பிரிண்ட் நம்ம கூட சார் அவன் நம்ம போலீஸ்க்கு காட்டி கொடுத்தாங்க. ஏமா ஜெயில நான் தான் நீங்க கூப்பிட்டுமா அலையில எதுக்கு சொல்ல பாருங்க. கண்ணு தெரியாதவங்கிட்ட கூட நீ பழகு. கண்ணு தெரியுங்க பழகாத உன்னை என்னைக்கான காட்டி கொடுப்பான். கண்ணு தெரிய பாருங்க. கண்ணு தெரியாதவங்கிட்ட நீ பழகி பாரு. கண்ணு தெரிஞ்சவன் என்னைக்காந்தாலும் உன்னை காட்டி கொடுப்பான். அதனால சொல்றேன் இங்க பாருங்க. கண்ணு தெரியாத ஒரு குருட வழியறிய உட்காந்துக்கிறான். நம்மளாம் வழியறியா உட்காந்தா ஏரியா அப்படி என்ன பண்ணுவாங்க தூக்கி தள்ளி விட்டுருவாங்க. ஆனா கண்ணு தெரியாத ஒரு குருடனை கண்ணு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க படிக்கிறீங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று எப்படி வருகிறார் என்று எப்படி கேள்விப்பட்டான். நிறைய பேர் பாருங்க இந்த மீட்டிங் கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க. கேள்விப்பட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மீட்டிங் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி தான் கேள்விப்பட்டு வந்திருக்கீங்க. இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? நோட்டீஸ் கொடுத்தாங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்தாரா சொல்லுங்க. அறிவிச்சிருக்காரு. அது வந்து எல்லாருக்கும் அது வந்து அப்படியே பரவாயில்ல பார்வை இருக்குது. ஒரு சில பேர் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க. ஒரு சில பேர் நேரடியாக நோட்டீஸ் கொடுத்துக்கலாம். இல்ல ஒரு சில பேர் வந்து ஐயாவோ அம்மாவோ சொல்லி இருக்கிறாங்க. கேள்விப்பட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா கேள்விப்பட்டு கூட ஒன்று கூட ஆளாக இருப்பாரு. கேள்விப்பட்டு வீடு ஏறி போய் சொல்லி போன் பண்ணி அதுக்கு ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் செலவு பண்ணி இன்னும் கூட வராது இருப்பது காரணம் அது சுயநலம். அந்த கூட்டத்துக்கு எதுக்கு நான் பண்ணுவா? அது கிறிஸ்டியன் கூட்டம். நான் கூட்டம் அது கிறிஸ்டியன் கூட்டம் இல்லை. அறிவிங்க இதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாத்திர கூட்டம். கை தட்டிட்டு உன் வாழ்க்கையை மாத்திர கூட்டம். இது பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டின் மாதத்துல போய் சாண்டாம் போட்டு அன்னைக்கு பட்டு வாங்குவாங்க பசமா. காஞ்சிபுரம் பனாரஸ் பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எந்த பட்டு அந்த எந்த நிலையில் இருந்தாலும் உங்க வீடு தேடி வந்து நாங்க வாங்குவோம். நான் என்ன சொல்றேன் வருத்தப்பட்டு எங்க பாக்க சத்தியமா உங்க கண்ணாடி மாத்த நான் ஒண்ணு பார்த்தா நீ அவரை பார்க்க வருத்தப்பட்டு பாரப்பட்டு சின்னப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு வந்திருக்கிற உனக்கு சுவிசேஷத்தினால உனக்கு ரட்சிப்பை நீ எப்படி வருத்தப்பட்டிருந்தாலும் சரி, நீ மக்களால் சின்னப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நீ எந்த நிலையில இருந்தாலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த வந்த இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் சிறந்த மனிதன். கைகளை தட்டி நீ பணம் வச்சுதான் நீ பெரிய ஆள் இல்லையா? உன் பணம் இன்னைக்கு என்கிட்ட வந்தா நான் பணக்காரன். அதே பணம் இல்லைன்னா நீ பிச்சைக்காரனா மாறிடுவேன். ஆனா இந்த பிச்சைக்கார வழியேறி இருக்கிறாங்க. வழியேறி இருக்கிறான். அதே அங்க வந்து சொல்றாரு பாருங்க. படிங்க இயேசு தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். முதல்ல மெதுவா. ஆனால் நான் பாருங்க மெதுவா கூட்ட விட காது கேட்க மெதுவா கூட்ட சாலே அவங்க அம்மா கூப்பிடுவோம். சாலே ஒண்ணு கழுக மாட்டான். ஒண்ணு கழுக மாட்டான். கச்சன் கடுக்க உங்க அப்பா ஒரு அருமை அப்படிதாங்க பேய்க்கணும். அப்படிதான் பேய்க்கணும். மெதுவுக்குள்ள பேய் வராது. மெதுவுக்குள்ள பேய் வராது. மெதுவுக்குள்ள பேய் வராது. இது கத்து கொண்டு எங்க அப்பா கூப்பிடுறான்னு ஓடாது. அதே எங்க அப்பா கூப்பிடுறான்னு ஓடாது பேய். ஆனா இங்க பாருங்க
முதல்ல மெதுவா கூப்பிடுறான், ஜனங்க கண்டுக்கல, எதை கூட கண்டுக்கல. அதுக்கப்புறம் எப்படி கூப்பிடுறான் பாருங்க. அவள் பேசாதிருக்கும்படி மெதுவா கூப்பிட்டான். ஏப்பா காமிக்க காலையில இருந்து இயேசு கூட நாங்களும் சுத்தி இருக்கிறோம். காய்ச்சி தண்ணி ஒண்ணு இல்லை, 2 பூரி வாங்கி கொடுத்தாங்க. 2 பூரி சாதம் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் கப்பு தயாரிச்சுக்கிறான் பாரு இந்த ஊர்ல. டீ கப்பு கரெக்டா 5 ml. எங்க வீட்டுல லோட்டா நீரே காட்டி கொடுப்பாங்க. எங்க வீட்டான கிளாஸ் எங்க வீட்டான கிளாஸ் கொடுத்தா 10 ரூபாய் டீ. அந்த 10 ரூபாய் டீ வாங்கினா நானே நானே இந்த ஊர்ல போச்சிடலாம். இவ்வளோண்டு கோயம்பேடு செவுத்துல மோதி சேர்த்துலாமான்னு கிளாஸ் இல்ல. அந்த கிளாஸ் 4 வாங்கிடுறாங்க கூட, ஏதோ 4 பேர் இருக்கிற மாதிரி. நான் ஒரே ஒரு கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையும் ஊற்றி ஒரே ஆள் ஆழ்த்தி என்ன நான் டீ பைத்தியக்காக அங்க பாருங்க. மெதுவா கூப்பிடுறாங்க, என்ன அகற்றுறாங்க. உங்களுக்கு கூட யாரும் அகற்றுறாங்களா? கவலைப்படாத. அங்கே போய் சார்ந்த இங்க போய் சார்ந்த சச்சக்கா போயிட்டாங்க. ஐயா இது அது இது யாரு உன்னை கேவலப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாலதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. ஆமா, நல்லா கை தட்டு. உன்னை யாரு கேவலப்படுத்துறாங்க, உன்னை யாரு வேதனைப்படுத்துறாங்க, அவங்க முன்னால கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி இருப்பாங்க. நீ சாதாரண நாளில் நீங்க எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. கலகர்களுக்கு இந்த குரூப் இந்த குரூப் சாதாரண நாள் எல்லாரும் அரசாங்க வேலை கிடைக்கும். கை தட்டு. 2 பேர் தான் கை தட்டலாம். அரசாங்க வேலை கிடைச்சுன்னா பிஞ்சன் தான் கிடைக்கும். தாத்தா வாய்ப்புனா பிஞ்சன் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதுங்க. எங்களுக்கு பிஞ்சன் கிடைக்காது, அலோன்ஸ் கிடைக்காது, வண்டி கிடைக்காது. கடைசி வரைக்கும் வேலைக்காரர்கள் பதிவு தான் கிடைக்காது. கை தட்டு. கடைசியிலே வேலைக்காரர்கள் பதிவு தான் கிடைக்கும். நான் யாருக்கு வேலைக்காரன்னா இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் பணிவிடை செய்த உங்களுக்கு பணிவிடை செய்த சின்ன வேலைக்காரன். ஆனா இந்த வேலைக்காரருக்குள்ள பேசுறாரு, அவர் தான் பெரிய ஆளு, அவர் தான் பரிசுத்தாவியானவர், அவர் தான் உங்களுக்கு நன்மை செய்வார், அவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் தான் உங்க எல்லையை பெரிதாக்கார், அவர் தான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரு பெருமைப்படுத்துவாரு. அப்படி சொல்றாரு. மெதுவா கூப்பிடுறான். அடுத்தது என்ன நடப்பாங்க? அவன் சொன்னான், யார் என்னை தட்டுனாலும் யார் என்னை கேவலப்படுத்தினாலும் என் விசுவாசம் நான் கூப்பிடுறது தான். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். காம்பவுண்ட் அடிக்காது கொடுத்தா காம்பவுண்ட் முடிச்சு நம்பால இன்னாலும் குறவ வர்றது. குண்டா சோறு கட்டினா கூட குறவ வராது. பெற்று அச்சா கூட. ஆனா இந்த போன்ல பேசுறது பாரு கேட்கல. ஒரு பஸ்ல பேசி வந்தாரு. பஸ்ல பேசுறாரு. ஹலோ, ஆமா இருக்கிறவங்க ஏற்றி விட்டாங்க. ஆமா, பையன் பேங்க்கு போயிட்டு மஞ்ச பையன் காசு எடுத்து வந்துருக்கிறான். எப்படி வந்தது? சைக்கிள் தான் வரான். இந்த வழியில் அந்த வழியில நம்ம பகுதியில் கேட்டான். சொல்லிட்டான், நம்ம அப்படியே மச்சான் இந்த ரூட்ல மஞ்சா போய் வருது, அதெல்லாம் பண்ண அப்படியே போய் கரெக்ட் பண்ணிடலாம். திருநெல்வேலிக்கு வழி காட்டுற மாதிரி பேசுறது போனோம். அதுவும் போனோன்னு பார்க்காத மாதிரி அதிசயமா கல்லடி கொடுத்த நடிகை அங்கனுடைய எசம் இருக்கு. இதுவும் புது கண்ணம். ஹலோ, கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் இரும்பு. ஆனா இன்னும் நீ 1 லட்சம் கூட 2 ரூபாய் வேணா நீங்கள் எதிர்பார்க்க வாடிக்கையாள தப்பு சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் நம்மள போய் பாருங்க. கால் வந்து உட்காந்து பரவாயில்ல இல்ல, நீ இன்னும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து செட்டு வாங்கினாலும் செல்லு வாங்கினாலும் நீங்கள் எதிர்பார்க்க வாடிக்கையாள நம்மள போய் என்ன போற இல்லங்க, நான் இருந்த முடிவு போறேன். ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா பாருங்க. நம்மள போய் வாடிக்கையாளர் இந்த செல்லுக்காக. ஆனா இன்னும் பார்த்து ஆன சொல்றாரு, என் மகனே கை கட்டு இந்த செல்லுக்காரன் நம்மள
நீங்கள் பாட்டு அதோட இன்னும் ஒரு பெரிய தமாசு என்னன்னா, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டாரு ஐயா. எனக்கு ரொம்ப டீர் அவர். என்ன மாதிரி ஒரு பாடகத்தை இறந்துட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, யாருக்கும் தெரியாத அவர் போன அவர் பாக்கிலே வச்சு அனுப்பிச்சாங்க. கல்வி வச்சு அப்படிங்கிற பாக்கி. நான் என்ன பண்ணேன், நான் அப்படி கல்வியில நோண்டி இருக்கேன். சிச்சிஞ்சி கல்வியோட அவர் பாக்கெட் வச்சு குடிச்சிட்டாங்க. நான் தெரியாததுமா அவருக்கு போன் அடிக்கிறேன். போன் சொல்றது நீங்க பார்த்தா வாடிக்கால மண்ணுக்குள்ள படுத்துறாங்க. என்னடா பார்த்தா சிம் கார்டு பாக்கெட் எதுக்கு சொல்ல பாருங்க, மனுஷன் கண்டுபிடிச்ச வேற அவனை சிம் கார்டு நீ யாரு எந்த இடத்துல ஒழிஞ்சுக்கிற, நீ என்ன பண்ற, நீ என்ன டுபாக்கோ ஒரு வேலை பண்றன்ற 6 அறிவு மனுஷன் கண்டுபிடிச்சு இதுக்குள்ள வச்சாயா, நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஹalleluya. நீ நினைச்சிருக்க அந்த செல் வாங்கிட்டா நான் பெரிய ஆளு நினைச்சிருக்கேன். கீழே நகாவுல செல்ல நகாவுல சிம் கார்டுல உன்னுடைய ஜாதகத்தையே இருக்காது. கரெக்டா தம்பி? கரெக்டுங்களா? கண்ணாடிக்காரமா கரெக்டா? ஏமா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மேடம் ஹalleluya. இவ்வளவு சிம் கார்டு நகாவுல சிம் கார்டு, நீ யாரு நான் யாரு, நீ என்ன பண்ண போற நான் என்ன பண்ண போறேன்றத மனுஷன் அழகா கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப ராபர்ட் இந்த இடத்துல சுவிசேஷம் பண்றன்றத இது கார்டு சேட்டலைட் கார்டு கூகுள் கிட்ட கேட்கறான். ராபர்ட் எங்க இருக்கிற கரெக்டா இருக்கிற பத்தில இந்த இடத்துல இருக்கிறான்னு என் சிம்மை கரெக்டா இந்த ரூட் கேட்டு இந்த எல்லாரையும் காட்டான். அதை வச்சுதான் இப்ப என்ன பண்றாங்க, கார்ல ரூட் போட்டுறாங்க. மேப் என்ன போறாங்க, அந்த ரூட் மேப் எடுத்து போடுறாங்க. அப்படின்னு அது காட்டு கரெக்டா ரூட் வந்து அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, சீக்கிரம் இந்த உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகுதுங்க. எல்லாமே பாருங்க, எல்லாமே இதுக்குள்ள வந்துச்சு. ஆனா நீ நான் எப்ப சாவ போறோம் தான் இதுக்குள்ள வர. நான் ஒரு நாள் கேட்டேன், நான் ராபர்ட்டுக்கு எப்போது சாவு வரும். இந்த டீச்சர் நம்ம யாரா வச்சிருக்கிறோம், ஏன்னா இருக்கிற உண்மைதானே சொல்றேன் டீச்சர். அதே மாதிரி ராபர்ட் எப்போ போறான் கூகுள் காட்டுறது. ஆனா மீதி எல்லாமே காட்டுறது. மீன் குழம்பு செய்யறதுல இருந்து அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுல இருந்து எல்லாமே யாருக்கு சூனியம் வைக்கணும் கூகுள் அது காட்டுறது. எது சூனியம் வைங்க எல்லாம் கூகுள் காட்டுதையா. எல்லாம் வியாதியிலிருந்து வேதையிலிருந்து அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுல இருந்து டுபாக்கோ ஒரு வேலை செய்யற வெறும் இந்த சிம்மில் எல்லாமே காட்டுது. ஆனா இந்த பரிசுத்த வேலை அப்படின்னா டுபாக்கோ வேலை செய்யற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உன்னை உயர்த்தி காட்ட வேலை தான் இந்த பரிசுத்த வேலை. அந்த மாதிரி இந்த பன்னிவன் குருடனுக்கு ஒரு விசுவாசம் ஜாஸ்தி. அவர் கஷ்டி கூப்பிடுறாரு, ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப நான் கேட்டேன், உதவி செய்ய கேட்டேன். ஆனா கண்டிப்பா நீங்க செய்யற மக்கள் நான் கேட்டேன். புலிகளின் பவர் கூட ஊட்டி படிக்கிற பையன் கைத்தட்டு. அதே பாருங்க, ஏழைக்கு இறங்குறவன் சொல்லுங்க. ஒரு ஏழை ஊழியக்காரங்க, நான் எங்க இருக்கிறோம் என் ஊழியக்காரன் அங்க இருக்கிறான்னு சொல்லுவரு என்னை கனப்படுத்துவனே. அப்போ ஒரு ஊழியக்காருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும். அதே பாருங்க, நான் பெருமை சொல்ல, ஊழியக்காரோட பாதங்கள் எந்த வீட்டுக்கு வருதோ அந்த வீடு ஆசீர்வாதம். அந்த வீடு ஆசீர்வாதம். இயேசுவை யாரும் நேர பார்த்த செத்த ஏசப்பா நாராக்கி மூட்டு வந்து என்னை காக்கி எழுப்பி 2 கிளாஸ் தண்ணி ஒன்று கொடுக்குறாரு. நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா இங்க பட்டுட்டானு சொல்லுவாரா? யாரா நேரம் பார்த்தேன் சொன்னேன். காற்று ஏசப்பா மூட்டு வந்து கொஞ்சம் கதை சொல்லு, நான் கொஞ்ச நேரம் பட்டுன்னு சொன்னாரு. கதை தெரியா? அன்னைக்கு திருட அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு வீட்டுக்கு வந்துடுறான். மம்மி
வாசற்படி இருந்து கதவை தட்டுகிறார் இயேசு. பக்கத்துல நான் தட்டுகிறேன் லூசு. அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ள வர மாட்டார். காரணம் வசனத்தில் இருக்கிறார். நான் நன்மையில் இருக்கிறேன். யார் திருடன்? என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தொண்டையில கத்திய வைப்பேன், நீ கையில நகை வைப்ப, நான் மாறுபடி கிடைக்கிறேன். உடனே கதவை திறந்தா அறையில் திருடனுக்கு கதவை திறந்தா உயிர் போயிடும். இயேசுக்கு இதயத்தை திறந்தா வாழ்க்கை மாறும். அப்ப திருடனாகிய பிசாசு உங்களுக்கு வேணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் இப்படிதான் சுவிசேஷம், திருடன் திருடன் கொல்லும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொருவருக்கும் பரவாயில்லை அப்படின்னு கத்துறாங்க. 10 திருடன் வந்து அந்த ஊர்ல திருடு 10 திருடன் வந்து நான் திருடுக்கு. அதுல 9வது திருடன் சொன்னான், மச்சான் நம்ம வந்ததை யாரும் பார்த்துட்டாங்க போட்டு மச்சான் மைக் போட்டு கத்தி நிற்கிறாங்களோ, இனிமேல் நம்ம அந்த ஊருக்கு போனா மாட்டிக்குவோம், பகுதி ஊருக்கு போகணும்னா. அங்க ஒரு திருடனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை தாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள். நீங்கள் எல்லோரும் ஊழியக்கார சாதாரண ஆள் இல்லை. ஊழியக்கார உனக்காக தலைமையில கை வச்சு ஜெபம் மேல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாங்க. ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் வருத்தது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? கண்டாங்க. எதுக்கு திருட்டுக்காங்க? எதுக்கு திருட்டுக்காங்க? கண்டாங்க. ரத்த தானம், தானம், அன்னதானம், கூட்டாட்டம். அதான் இது கவர் கொடுத்தாங்க. தானத்தை சிறந்த கவர் தானம். அது கேட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. கடைசி நாள் கொடுப்பாங்க. தானத்தை சிறந்த தானம் கவர் தானம். தானத்தை சிறந்ததான அன்னதானம் இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கும் ஒரு வாலிப தம்பிக்கும் வாலிப தங்கச்சிக்கும் சகோதரருக்கும் நிதானம் ரொம்ப முக்கியம். நிதானம் இருந்தா தான் சமாதானம் தானா வரும். அதனாலதான் இங்க சொல்றாங்க, அந்த பருவனுக்குள்ள நிதானமா இருந்து தொட்டுட்டா அந்த பருவனுக்கு என்ன போனஸ் வந்து பாருங்க. படிக்க திரும்ப இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டு நின்று ஆணர் பண்ண ஒரு தெய்வம் இயேசு சொல்லிட்டான். அல்லேலூயா. வேற யாரும் நிக்க முடியாதுங்க. இப்ப ராபர்ட்டை கூட்டாங்க நிப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், கார்ல போனா யார்கிட்டயும் பேச முடியாது. ஆனா ஸ்கூட்டர்ல போனா ஒரு 10 பேர்கிட்ட பேசலாம். ஆனா சைக்கிள்ல போனா 1000 பேர்கிட்ட பேசலாம். ஆனா ஏசப்பா நடந்து வந்ததோடுதான் லட்சக்கணக்கான மக்கள் அவர் சந்தித்தார், கோடிக்கணக்கான மக்களை அவர் சந்தித்தார். ஆனா அப்படிப்பட்ட இயேசு அங்க வராதே. அந்த பந்துவன் கூட முன்ன கூப்பிட்டதை காட்டிலும் அவன் கூப்பிட்ட உடனே ஒரு தெய்வம் நின்று இதை கண்டி நானும் கூட சேலை வெட்டியில போட்டு போயிடுவேன். ஆனா இயேசு பாருங்க, பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டு நின்று அவர் கேட்கிறாரு, அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை யார் அதட்டினாங்களோ அவங்க போய் அந்த குருடனை அழைத்து, இந்த குருடனை யார் அதட்டினாங்களோ அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உயர்த்துவார். திடன்கொள் எழுந்திரு. யார் அதட்டினாங்க அங்கதான் கர்த்தர் உயர்த்துவார். உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன்கொள் இயேசுவை அழைக்கிறார். இன்னைக்கு கவர்மெண்ட் செவத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஊராமட்டு செவத்து கவர்மெண்ட் செவத்துல அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், வாரி 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 எவ்வாறு அழைச்சாலும் சரி. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தலைவர் அழைச்சாலும் உங்களுக்கு ரட்சிப்பு தர முடியாது. இயேசு அழைச்சால் இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு கை கட்டு. உலக தலைவர்கள் உன்னை அழைச்சா அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, சிக்ஷிப்பு தான். ஆனா இயேசு அழைச்சா உனக்கு ரட்சிச்சு. அவர் சொல்ல பாருங்க, இயேசு உன்னை அழைக்கிறார். உடனே அவன் பாருங்க, அழைச்சு உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்து விட்டு, பாருங்க பிச்சைக்காரன் என்ன ட்ரெஸ் பண்ணுவான், என்ன மாதிரி போட்டுட்டோம். அண்ணே நான் தான் பாருங்க, நான் ஒன்னில ராபர்ட் கோட் போட்டுக்கிறேன். ஆனா பிச்சைக்காரன் என்ன போட்டுமா, நீ கொடுக்குற கேஞ்சி போன ஜாம்பா, நீ கேஞ்சி போன பேண்ட், நீ கொடுத்த கேஞ்சி போன சட்டை, நீ கொடுத்த குண்டா, எல்லாம் பிச்சைக்காரன். எங்க வீட்டான ஒரு பிச்சைக்காரன் தான் இறந்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் தான் இந்த பாடி கவர்மெண்ட் அந்த குப்பை வண்டி வந்து எடுக்க வந்தது. அவனை என்ன பண்ணாங்க, அந்த இறந்த பாடி தூக்கி குப்பை தொட்டில் அந்த வண்டியில படுக்க வச்சுட்டு, காடி வண்டியில படுக்க வச்சுட்டு
அவன் படுத்து அந்த ஜமகாலத்தை தூக்கி உதறினா பாரு, ஒரு மூட்டை விழுந்து, கோழி மூட்டை. அந்த மூட்டை என்னன்னு தூக்கினா பாரு, எல்லாமே பணம். அந்த 10, 20, 30, 50, 100 எல்லாம் பணம் சேர்த்து வச்சிருந்து பட்டான் பாரு. ஆனா பிச்சைக்காரன் அந்த பணம் உருவாத போயிடுச்சு. கடைசியில யார் எடுத்தாங்க? வண்டியில வந்து தூக்கி போடாம அவனுக்கு அந்த பணம் சொந்தமாச்சு. தயவு செய்து சொல்றேன், இருக்கும் போது தானம் தர்மம் செய், இருக்கும் போது தானம் தர்மம் செய். அதுக்கப்புறம் நீ செய்ய, அதுதான் உனக்கு சாதனை, அதுதான் உனக்கு என்ன பண்ணும்? எழுதப்படும். மறித்தும் இன்னும் பேசுகிறான் எழுதப்படும். சேர்த்து வச்சுட்டு போன வச்சுக்கோ, அண்ணன் எப்போ சவன் தின்ன எப்போ காலி ஆகிட்டு பார்த்தாங்க. அங்க பாருங்க, பல்லுவ புருட எல்லாரும் அதட்டினாங்க. அவன் எதுக்குன்னு என்ன பண்ணல, மயங்கல. நான் கூப்பிடுறேன் இன்னாரு நான் அறிந்திருக்கேன். கண்ணீருக்கு கூட போட மாட்டேன்றாங்க. அடுத்த வாரம் மீட்டிங் இருக்கமா ஸ்ரீதர், அடுத்த வாரம் வந்துட்டா அடுத்த வாரம் ராமீட்டிங் இருக்கணும். அவருக்கே காது அதுக்குள்ள மீட்டிங் முடிச்சிட்டீங்க. நீங்க அடுத்த வாரம் தான் கரெக்டா சொன்னாரு, இந்த தேதி இந்த தேதி. நீங்க கரெக்டா கேட்ச் பண்ண போறதா, நீங்க கரெக்டா வந்துக்கிறீங்க. அது கேட்ச் பண்ணல, அது வாட்ஸ்அப்ல தேடி. அடுத்த வாரம் மீட்டிங்கா, அப்பா வாரம் மீட்டிங்க பாரு. சத்தியமா எங்க அம்மா மேல ஆனியா. அடுத்த வாரம் கேட்க மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரமா நான் 10ஆம் தேதி 11ஆம் தேதி தான் நீங்க அதுக்குள்ளே 6ஆம் தேதி வெட்டிக்கிறீங்க. ஐயா, ஆவியானவர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணா அந்த டேட்ல மீட்டிங் நடத்தாங்க. ஒரு ஃபிளைட் இந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு கிளம்பணும், அதுதான் முடியும். ஆனா இங்க பாருங்க, அவனை எல்லாம் அதற்குனாங்க. ஆனா ஒண்ணுக்கு கவலைப்படாத, விசுவாசமா கூப்பிடுறான் பாருங்க. பாட்டு பாட போறோம், சீக்கிரம். எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்றான். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இதே நான் அப்படி கேட்பாங்க. சத்தியமா என்ன போய் ஆண்டவர் சந்தித்து தான் வச்சுக்க. ஆண்டவரே, ஹைதராபாத்ல ஒரு 4 மூடு கூட, அதுவும் 4 இடத்துல 4 மூடு கொடுங்க. எல்லா மூடும் ஒவ்வொரு சம்சாரம் கொடுவோம், ஒவ்வொரு சம்சாரத்தையும் 4 புள்ள கொடுவோம். எல்லா புள்ளையும் ஐசிஐசி பேங்க்ல கணக்கு வைக்கும். சிரிக்கிற கேட்டா தருவாரியா? என் நாமத்தினால எதை கேட்டா தரமாட்டாடா? நீ சரியா கேட்கல, அதான் கவனம் பயன்படுத்த. நானா கண்டிப்பா ஏன்னா போன கொடுத்தியது, நானும் நம்மளும் போன கொடுத்தீங்க. நம்ம அப்படிதான் கூப்பிட்டு தரமா கேட்போம். அன்னைக்கு ஏதோ ஒரு சினிமால கேட்பான், லைட் எரியமா ஓடமா, இது எல்லாம் லூசு தானே. ஆனா இங்க பாருங்க, அங்க கேக்குறாரு, ஆண்டவரே நான் பார்வை. அவர் உடனே போய் ஆஸ்பத்திரியில கண்ணாஸ்பத்திரியில பார்த்தாங்க. நான் சொன்னேன், என்ன சொல்ற பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, கண்ணு இருக்கிற முடி கேட்க மாட்டான். கண்ணில்லாத குருட கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்பா என்னை கூப்பிட்டதால இல்ல, என்னை கூப்பிட்டதால நான் நிக்கல, உன்னுடைய விசுவாசம். நீங்க வந்திருக்கீங்க தம்பி தங்கச்சி ராஜா, உன்னுடைய விசுவாசம் எனக்கு கர்த்தர் செய்வார். என் வீட்டை கர்த்தர் கட்டுவார், என் கடனை கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், என் குடிகார கணவனை ரட்சிப்பார் என்ற அந்த விசுவாசம். விசுவாசம் இல்லாம அன்பு வைக்க முடியாது. நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாத அன்பு, சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, அன்பு, விசுவாசம், இந்த 3லயே எது சிறந்த சொல்லுங்க? உடனே நான் அன்பு வச்சிருக்கா? உடனே நான் கோட்டு உடனே நான் நெல்லுடா சொல்லுங்க, சொல்லமா தம்பி ராஜா, ராமனைய கோட்டு நெல்லுடா. உடனே ராமனைய ரொம்ப நெல்லு அன்பு வச்சிருக்க முடியுமா? விசுவாசம் வைத்த பிறகுதான் அன்பு வைக்கப்படும். அலைவா விசுவாசம் முக்கியம். இவர் நன்மைதான் கட்டுவாங்க, இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? தானங்கள் சிறந்ததால் அலைவா நாங்க கேட்பாரு, கொடுத்தா நீ நல்லது, நீ கொடுக்கல கட்டுவது. பாருங்க, நீங்க கொடுங்க, ஒரு கிண்ண குழம்பு கொடுத்தா அந்த அக்கா மாதிரி வரவே குழம்பு கொடுப்போம். அதே அக்கா வேலை ஊற்றி வச்சுக்கலாம்.
அக்கா மட்டும் ரோட்ல வருவாங்க ஐயாவே கிடைக்கிறாங்க நான் சைக்கிள் பீச்சை கால் வச்சுதான் கொடுக்க நல்லவோ கொடுக்கல தரகலக்கா தரகலக்கா நெருகலக்கா நெருகலிக்கா மோன அடிச்சு நம்ம பேரையும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஜென்மெல்லாம் நாட்டில் இருக்குதுங்க. அதெல்லாம் யாரை பார்த்து நல்லவன்னு சொல்றாரு அப்படி யாரை பார்த்து நல்லவன்னு சொல்றாரு விசுவாசம். இந்த ராபர்ட் நல்லவரா, இந்த அண்ணன் நல்லவரா, அந்த அக்கா நல்லவரா, முதல்ல விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கணும். அந்த சோதனையிலும் ஆண்டவர் கிட்ட பேசுறதுதான் தெரியும். அந்த அம்மா நல்லவங்க, அந்த ஐயா நல்லவங்க சொன்ன பிறகுதான் நீங்க என்ன பண்ண அன்பு காட்ட முடியும். அதனாலதான் பாருங்க அன்பே பிரதானம். அந்த அன்பே பிரதானத்துக்கு முதல் தானம் விசுவாசம் தாங்க. அந்த விசுவாசத்தை அந்த 10 பேருக்குள்ள என்ன பண்ணா ஆண்டவரோட வச்சான். ஆண்டவர் சொன்னாரு நான் சுகமாக்குவேன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி கூட சொல்லல. நான் பெரிய அற்புதம் சொல்லி அப்படி ஒண்ணு உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுச்சு சொல்லுங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். விசுவாசம் உன்னை காப்பாத்துச்சு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப உங்க விசுவாசம் உங்களை காப்பாற்றும். அன்பு தேவப்பிள்ளைகளே, மனுஷனை நம்பாத, நாசில சுவாசம் உள்ளவனை நம்புவதை பார்க்கிற கர்த்தரை பற்றுதலாய் இருப்பது உனக்கு நலமா இருக்கும். தயவு செய்து சொல்றவங்களை கையெழுத்து கும்புற மூக்குல காத்து வருவங்களெல்லாம் பார்த்து நல்லவங்க சொல்லி பழகிறாங்க. தம்பி உன்னை ஏமாத்தும். தம்பி எந்த சின்னதக்காரனை நம்பாத. உன் பாக்கெட்ல காசு இருந்தாலும் சின்னதக்காரன் 10 பேர் உன் பின்னால சுத்துவாங்க. உன் பாக்கெட்ல 10 பேர் காசு இருந்தாலும் 10 பேர் சின்னதக்காரன் இருப்பான். ஆனா அவன்கிட்ட ஒன்னில்லாத உன்னை விட்டு வேடிக்கை பார்ப்பான். ஆனா அவன்கிட்ட ஒன்னில்லாத இருக்கும்போது கர்த்தர் உன்னை உன்னை தூக்கி தலை நிமிர வைப்பாரு. அதான் சொல்றேன், நீ எங்க போனாலும் உனக்கு ரட்சிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உன்னை ரட்சிக்க வந்தவர், உன் பாவத்தை மன்னிக்க வந்தவர், உன் கண்களை திறக்க வந்தவர். இன்னைக்கு உன்னுடைய அறிவு கண்ணை மயங்கி போயிருந்தாங்க. அந்த கண்ணை திறக்கிறது தான் அவனுடைய வேலை. பாருங்க, காது செவிடாரு, அவனை பார்த்து சொல்றாரு அப்படின்னா என்னன்னா அப்படின்னு கேட்க எப்ப மீட்டிங் முடிப்பேன்னு அர்த்தம். எப்பத்தாவே எப்ப மீட்டிங் முடிப்பேன்னு அர்த்தம் இல்லை. எப்பத்தாவே என்ன உற்சாகம் திறக்கப்பட்டது என்று எப்ப மீட்டிங் முடிப்பேன்னு பாக்கலையா? சத்தியமா எங்க அம்மா மேல 11 மணிக்கு தான் இல்ல. எப்பத்தாவே கத்தனமா அப்படியே பார்த்துருக்கிறான் மனுஷன். எப்பத்தாவே மீட்டிங் முடிப்பேன் எப்பத்தாவே உன் காது திறக்கணும், உன் கண்ணு திறக்கப்பட்டா நீ எந்த இடத்துல இருக்குன்னு முதல்ல தெரியல. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு கண்ணிருந்து குருடனா இருக்கிறான், காது இருந்து செவடனா இருக்கிறான், மூக்கு இருந்து முகராக இருக்கிறாங்க, வாயிலிருந்து பேசாத இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க வெளியே வச்சாத்தமா? இதெல்லாம் ஏன் வெளியே வச்சாத்தமா? கண்ணால பாரு, மூக்கால முகத்து பாரு, குழம்பு நல்லா இருக்கிறாங்க. ஆனா நம்ம முகத்தோடு பார்க்கலாம், குழம்பு ஊற்றி பேசி குழம்பு சாப்பிட்டு தான் இல்லையா? வாஷ் பேசின் கிட்டே போக மாட்டான், பாக்கிட்டு கை விட்டாங்க. அந்த மாதிரி ஜென்மம் கிடையாது. குழம்பு நல்லா இருக்கிற முதல்ல என்ன பண்ணுறேன் நான் என்ன கேட்கிறேன், நீங்க குழம்பு எப்படிமா செய்வீங்க? வீட்டுக்கு எப்போ முடிவு பண்ணி உட்காந்துக்கிறீங்க? குழம்பு எப்படி செய்வேன்? எந்த கையில செய்வேன்? கையில தான் செய்வீங்க. அரை காட்டாது விட்டும் ஒரு சாப்பாடு எந்த கையில செய்வேன்? குழம்பு எந்த கையில செய்வேன் வச்சிருக்கீங்களா? ரைட்டு காட்டி எந்த கையில செய்வோம்? என்ன சோத்தா கையில செய்வீங்க? நீங்களும் சோத்தா கையில குழம்பு செய்வ? குழம்பு செய்து முடிச்சோடு எந்த கையில எந்த கையில ஊற்றி பார்ப்பீங்களா? எந்த கையில ஊற்றி டேஸ்ட் பார்ப்பீங்க? செல்வி சோத்தா கையில குழம்பு செய்து எந்த கையில ஊற்றி எந்த கையில டேஸ்ட் பார்ப்பேன்? பீச்ச கையில பார்க்கணும். ஏன் கையை பீச்ச கையை கடல் வச்சா உங்களுக்கு தெரியுமையா? ஹிட்லர் தாடி பீச்ச கையில சரி துண்ணுட்டு கழுவு. இது வாஷிங் கை, இது ஈட்டிங் கை. இந்த கையில ஈட் பண்ணோம், காலையில போனோடனே வாஷ் பண்ணோம்.
அதுதான் இந்த கை பேக், இது ஃப்ரண்ட். நான் கை இது இது ஈட்டிங் இருக்கிறத சொல்றேன். இருக்கிறத நான் சொல்றேன். இது ஈட்டிங் கை, இது வாட்சிங் கை. ஆனா இந்த வாட்சிங் கை வந்து நல்லது. அந்த கெமிக்கல் கையில பட்டு பட்டு அந்த கெமிக்கல் பட்டு பட்டு கையில டேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த கையில சோறு பண்றாங்க. இல்ல கையை கடவுளை எதுக்கு வச்சிருக்காரு? வலக்கை, இடக்கை, தலையில் வழுக்கை, வாயில மொக்கை. இன்னதான் மொக்கை அறிஞர் சேர்த்தாலும் பள்ளியில கூட அப்ப குழம்பு எவ்வளவு நல்லா இருப்பாரு. இந்த கையில கரைச்சி எலிகள் பண்ணாலும் அப்படியே வாயில முடியுமா? மூக்குல திச்சிடும். அதான் எடுத்து இது கெமிக்கல் தடவப்பட்டிருக்கிறது. இது ஒரிஜினல். இது மாதிரி கள்ளக்குறிச்சியில பேசுற மஞ்சள் செட்டிக்காங்க, மஞ்சள் பண்ணிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில பேசுற சிரிச்சு சிரிச்சு ஜனங்க மேட்டெல்லாம் ஏன் ஆகிட்டு அது எப்படி ஆச்சு எனக்கே தெரியல. இந்த பாசசுராயா தீர்க்க தரிசனமா சொன்னீங்க. சேனல்லாம் அங்க ஈடுபடுங்க. எல்லாத்தையும் இங்கே அங்க அப்படி மேட். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த சேர்ல ஏதாவது ஒரு ஈரமா இருக்கும். ஏன்னா அர்ஜென்ட்ல வந்து அதை நிறுத்த முடியும். அர்ஜென்ட்ல வந்து எங்க நிறுத்த முடியும்? அன்னைக்கு ஒரு பாஸ்டர் 8 வருஷம் சிரிக்கா கத்துக்கிறான் பாஸ்டர். அந்த பாஸ்டர் ஒரு 8 வருஷம் சிரிக்காத பாஸ்டர் என் மீட்டிங் பார்த்து சிரிச்சுட்டாங்க. வைனா உட்காந்துக்கிறாங்க. ஒரு 15 பாஸ்டர் குறிப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. மூலையில உட்காந்துறாரு. மூளை ஜாஸ்தியா இருக்கு. மூலையில உட்காந்துறாரு. சிரிச்சு சிரிச்சு பேண்ட் ஈர மாட்டேங்குது. அந்த ஐயாவோட பேண்ட் ஈரம் வந்து அந்த அம்மா கண்ணுக்கு தான் தெரியுது. அந்த பாஸ்டர் கண்ணுக்கு தெரியுது. ஐயா ஐயா பேண்ட் ஈரமாக்கிட்டாங்க. பார்த்து துணி கூட எடுத்து நான் சொன்னேன், ஐயா வெயில நீங்க சொல்லி காஞ்சிடும். வெயில நீங்க சொல்லி காஞ்சிடும். ஏன்னா சிரிப்புல வந்துச்சுன்னா நான் ஒண்ணு பண்ணுவேன். சத்தியமா எங்க அம்மா மேல ஆணியா இந்த மேட்டுக்கு ஈரமாயில என் பேர் சிரிப்புல வந்துடும். அது தம்பி ராஜா ஆதார் கார்டு மாதிரி அது ஆதார் கார்டு வந்துச்சா? அன்னைக்கு ஒரு ஐயா இறந்துட்டாரு. பிரியாணி சாப்பிட்டு இறந்துருக்கிறாரு. பிரியாணி சாப்பிட்டு அந்த அம்மா அவர் இறந்துட்டா. அவர் கேட்கிறாரு, கேட்கலா எனக்கு பிரியாணி நல்ல ஆசை இருக்குது. பிரியாணி வாங்கி கறி பிரசாந்த் இவரு குச்சி அச்சர் பாரு கொண்ட சின்னது அந்த மாதிரி கறி பிரசாந்த் கொண்டில அடிச்சுக்கிட்டு கலா போயிட்டாரு. உடனே கலக்கிட்டாங்க. ஐஸ் போட்ல கலக்கிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 3 அண்ணன் தம்பி. பெரிய வந்துக்கிறான். 3 மட்டும் தான் பெரிய. மாமா எப்படி கை கண்டது? எப்பா மாமாக்கு என்ன கறியில வந்தாப்பா. மாமாக்கு என்ன கறியில எனக்கு எங்க அம்மா சொல்றாங்க, இறமாட்டு தான் ஏமா வரணும் கையில எடுத்து. இங்க நான் பார்க்க வரமாட்டேன். என் அம்மா வந்து கறியில வந்துக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு மச்சான் வந்தான். அவரை மாதிரி இவரை மாதிரி வந்தான். அவருக்கு மாமா எப்படி மாமாக்கு பிசாசு பிரியாணி வந்தாப்பா. பிசாசு பிரியாணி வந்தான். அதுக்கப்புறம் ஒரு மச்சான் வந்துக்கிறான். ஸ்ரீதரன் மாதிரி ஒரு மச்சான் தான். எப்படிக்கா மாமா இருந்தாரு? எப்பா சின்ன மச்சான் மாமா எப்படி எல்லாத்துக்காக
மச்சான் கேட்கறான் ஏஞ்சி உட்காந்து சொல்லு பண்ணி வச்சு ஏஞ்சி உட்காந்து சொல்லுவாங்க பிரியாணி அக்கா இத்த வாங்கி கொடுத்தா சொல்லுவாரு செத்துமே உள்ள போன மூச்சு வெளியே போன மூச்சு நீட்டா எடுக்க அதுக்கு மேல 7 முறுக்காப்பம் தடுக்க ஒரு தங்கு ஒரு அமுக்கு இதுதான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நேரம். அதே மனுஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நட. கை கட்ட எழுந்து நட. நீ எழுந்து நடக்கணும். நீ ஒரே இடத்துல உட்கார பிச்சைக்காரன் பாருங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்தான், விசுவாசித்தான், ஆண்டவரை கூப்பிட்டான், சுகமானான். ஆனா அவன் எந்த கம்பெனிக்கு போனானா இயேசுவோடு பின் சென்றான். அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உன் கண் திறக்கப்பட்டான். இயேசுக்கு பின்னால நீங்க நடந்து பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அதான் சொல்றாங்க, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த எந்த மனுஷனுக்கு நன்மை செய்யும்படி சுற்றிருக்கிறார். யாருக்கு? விசுவாசம் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க வேண்டும். உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்க தான் இயேசு வந்தார். வேற எதுக்கும் கிடையாது. ஏசப்பா வந்த நோக்கமே உன் காணிகள் கோடிகள் ஏடிஎம் கார்டு பிடிஎம் கார்டு எழுதி கொடுன்னு சொல்லல. உன்னுடைய பணம் காசு உன்னுடைய சொத்து சுகம் ஆனது முக்கியம் இல்லை. உன்னுடைய விசுவாசமும் உன் மனசுதான் முக்கியம். அதே மாதிரி ஏசப்பா மதத்துக்கு தலைவர், ஒரு மனிதனுடைய இருதயத்துக்கு தலைவர். அந்த மனுஷனுடைய இருதயத்தை புதுசா மாத்திட்டா அந்த மனுஷன் அன்னைக்கே கண் திறக்கப்பட்டவர். அதே இன்றைக்கு அந்த பங்குகளின் குருடனுடைய கண்களை திறந்தவர். என்று உங்களுடைய கண்களை திறந்தவனுடைய சமாதானத்தை தருவார் சொல்லி ஒரே ஒரு வசனம் என்ன சொல்றாங்க? ஆபத்து புஸ்தகம் ஒரு பாடலை பாடி நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா பேசலாம். ஹல்லேலூயா பேசலாம். ஹல்லேலூயா. ஆபத்து புஸ்தகம் ஸ்தோத்திரம். சாரி நாகு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் இல்லம்மா, நாகு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற, அதுதான் ஏன் என் ஊரை எடுக்கிறேன். ஆமா, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள். என்ன குரல் அதுவே மாறிடுச்சு, டோன் மாறிடுச்சு. அப்படியா என்ன குரலுக்கா உன் குரல்? ஃபர்ஸ்ட்ல ஒரு டோன்ல படிச்சடாங்க, படிச்சு எப்படி படிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற, இந்த டோனுக்கும் இப்ப படிக்கிற டோனுக்கு படி. சுவிசேஷகனுடைய கால்கள் பாருங்க, சுவிசேஷகனுடைய கால்கள் மலைமேல் வருகிறது, மலையின் மேல் வருகிறது. யூதாவே யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பண்டிகைகளை என்ன பண்ணி கொண்டாடு, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் காது கேட்கறதில்ல, கண்ணு பார்க்கறதில்ல. இனி துஷ்டன் பக்கத்துல கை சொல்லு. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டவர். பட்டவரா பட்டானா? பட்டவன். என்ன அவன் படிக்கிறேன்? பிசாசுக்கு பட்டவர்கள் கிடையாது. இயேசுவுக்கு அவர் நல்லா படிக்கணும். டீச்சர் பார்த்தா டீச்சர் மாதிரியே தெரியும். அல்லேலூயா. இயேசுவுக்கு தான் அவர், பிசாசு கிடையாது. அவர் வந்து பிடித்தார் அப்படின்னு பிசாசு பிடித்தான் அப்படின்னு. அல்லேலூயா. பிசாசுக்கு தான் அவன், இயேசுக்கு அவர். அல்லேலூயா. நல்லா படிக்கணுமா? நான் 3 ஸ்டாண்டர்ட் படிச்சு டிகிரி வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. பிபி ஜிபி எல்லாம் படிச்சுக்கிறேன். ஓகே. ஏன்னா படிக்கும் போது அந்த அந்த புள்ளி ஸ்டாப் எல்லாம் என்ன பாருங்க, ஆச்சரிய புள்ளி. அங்க பாருங்க, சங்கரிக்க பட்டான். பட்டான் யாரு? மிலிட்டரிக்காரங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறேன், உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை செய்யறாரு? எங்க வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்யறாரு. எங்க வேலை செய்யறாரு? பட்டாளத்துல வேலை செய்யறாரு. பட்டாள பட்டாள பட்டாளத்துல வேலை செய்யறாரு. என்ன பண்றாரு? வரட்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? வரட்டா சொல்றாரு பட்டாளத்துல. ஆனா இங்க சங்கரிக்கப்பட்டால் அப்படின்னா பிசாசு உனக்கு விரோதமாக இருக்கிற முழுவதும் சங்கரிக்கப்பட்டால்
இனி நீ கவலைப்படாத கைத்தட்டு. இனி நீ கவலைப்படாத, கண்ணீர் விடாத, துக்கப்படாத, சஞ்சலப்படாத, வேதனைப்படாத. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுறதுக்கு அவன் சங்கரிக்கப்பட்டான். அதான் சொன்னாரே ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஒரு பாட்டு பாடி உங்களுக்கு ஆசீர்வாதமா நான் முடிக்க போகிறேன். எல்லாருக்கும் மரணம் இருக்கு. அல்லேலூயா. மகன் ரெடியா மகன் அக்கா படியா எனக்கு நான் தான் என் உயிரே. ரோமர் 14:20. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் பாருங்க, அங்கேயும் சமாதானம் தந்தார். முழுவதும் சங்கரிக்கப்பட்டால் உங்களுக்கு சமாதானம் தர்றாங்க. இங்கேயும் சமாதானம் தர்றா. படிங்க. சாத்தானை உன் கால்களின் கீழே எங்க வச்சிருக்காரு சாத்தானே? நசுக்கி போடுவார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யார் கால் கீழே? உட்காந்து பிள்ளைங்கள நம்ம கால் கீழே தான் சொல்லுங்க. என் கால் கீழே தான், என் வீட்டுக்குள்ள தான் பீரோல கொடுத்துட்டு இருக்கியா? சரி, என் கால் கீழே தான் சாப்பாடு இருக்கிறான். அவன் ரொம்ப ராம் பண்ணா நசுக்கி போடுவான். அப்படியே அப்படியே உங்க நானும் இதுதான் ஒரு ராம சார் கலாக்கரிச்சு. ஆனா இந்த சேர்ல உட்காந்து டெஸ்ட் பண்ணி உட்காந்து எனக்கு திடீர்னு கால் பட்டு. ஆனா இந்த பாரியாத்திரம் வந்து 2 சேர் போடுவோம். உள்ளே இருக்கிற 3 சேர் தான். இந்த பாரியாத்திரம் பாரம் ஜாஸ்தி. அழுக்குச்சுன்னா அவன் மூஞ்சி போச்சுக்காத. ஆனா இதை சொல்ல பாருங்க, சாத்தான ஏன் கால் கீழே வச்சுக்கிற சொல்லுங்க. சாத்தான ஏன் கால் கீழே, நல்ல கால் காட்டுங்க, ஏன் கால் கீழே சாத்தான வச்சுக்கிறாங்க. ரொம்ப ராம் காட்டினா நான் சீக்கிரம் எங்க வச்சுக்கிறா பாருங்க. சாத்தான இயேசுல இதயத்தில் வச்சுக்கிறோம். சாத்தான எங்க வச்சுக்கிறோம்? எங்க சொல்லுங்க. இயேசுவை எங்க வச்சுக்கிற? இதயத்தில் வச்சிருக்கிற. சாத்தான் எங்க இருக்கிறான்? அவன் எழுபாதபடி அப்பப்ப கத்தர் திருத்தின்னு இருக்கிறார். அவன் அதான் சொல்றேன், எதுக்கு போடாது, சும்மா சிங்கம் சிங்கலதா இருக்கும். அல்லேலூயா. நீங்களா இந்த ராஜ சிங்கத்தோட பிள்ளைங்க. இனிமேல் சமாதானத்தோட நீங்க போங்க, சந்தோஷத்தோட போங்க. நாளைக்கு ஆசீர்வாதமா வாங்க. அல்லேலூயா. நாளைக்கு ஆசீர்வாதமா வாங்க. இப்போ ஒரு பாட்டு கேளுங்க. அல்லேலூயா. பாருங்க, மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணுக்கு சொந்தம், என் ராஜாதி ராஜா விண்ணுக்கு சொந்தம். ஓகே, பாட்டு போமா? வானகமும் மையகமும் யாவும் மறைந்துவிடும் அனதினா ஆண்டவரே சுவையே நினைத்து வாழ்கிறேன். மரணமே மனிதனுக்கு ஜெயநாதா, மரணமே மனிதனுக்கு ஜெயநாதா. மாயையான வாழ்க்கையை சிந்தித்த காரணம், மாயையான வாழ்க்கையை சிந்தித்த காரணம். மரணமே மனிதனுக்கு ஜெயநாதா, மாயையான வாழ்க்கையை சிந்தித்த காரணம். மன்னாதி மன்னரெல்லாம் இரண்டரமாய் மகத்தால் உலகில் வாழ்ந்த மனிதரெல்லாம் கிடைத்ததில்லை. மன்னாதி மன்னரெல்லாம்
மாயையடி வேதம் சொல்லுகிறது கையில் மரணமே மனிதனுக்கு செய்யலாம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்த அஞ்சான பலவான விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்த அஞ்சான பலவான உலகத்தை ஆண்டு சென்ற மாயை மாயையடி வேதம் சொல்லுகிறது மரணமே மனிதனுக்கு செய்யலானதா மரணமே மனிதனுக்கு செய்யலானதா மாயையான வாழ்க்கை சிந்தித்த காரணம் மாயையான வாழ்க்கை சிந்தித்த காரணம் மரணமே மனிதனுக்கு செய்யலானதா மாயையான வாழ்க்கை சிந்தித்த காரணம் நிச்சயம் மரணம் நான் ஒரு நாள் உற்சாகம் கூடி அழைத்து புலம்பிடுவான் நிச்சயம் மரணம் நான் ஒரு நாள் உற்சாகம் கூடி அழைத்து புலம்பிடுவான் நன்னாக வந்த மனிதன் நம்மைக்குள்ளே விடுவான் இயேசுவின் வருகையிலே மரித்தவரும் எழுதிடுவான் நன்னாக வந்த மனிதன் நம்மைக்குள்ளே விடுவான் இயேசுவின் வருகையிலே மரித்தவரும் எழுதிடுவான் இயேசுவின் வருகையிலே மரித்தவர்கள் எழுதிடுவார் கையில் கொஞ்சம் காராட்டம் அதிலே சத்தியத்தை நீங்களே மரணமே மனிதனுக்கு நிச்சயமானதா மாயையான வாழ்க்கை சிந்தித்த காரணம் மாயையான வாழ்க்கை சிந்தித்த காரணம் எழுந்ததான் முடிய போது எழுதுநிலையா எழுந்திருப்போமா எழுந்திருப்போமா இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதா